கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே நம்முடைய மத்தியத்திலே கடந்த 58 வருஷமாக ஆண்டவரோடும் குடும்பத்தோடும் சபையோடும் நம் ஒவ்வொருத்தரோடும் தேவ அன்பையும் தேவாசீர்வாதங்களையும் தெய்வீக சுக பலன்களையும் நலன்களையும் பெற்று சிறப்பாக சந்தோஷமாக முன்மாதிரியாக வாழ்ந்த அருமையான நம்முடைய சிஸ்டர் விஜயா கடந்த 58 வருஷ காலத்தை இந்த உலகத்திலே முடித்து பரலோக ராஜ்யம் போயிருக்கிறார்கள். அவர்கள் கடந்த நாட்களில் நாம் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப கஷ்டமான இடுக்கமான நெருக்கமான பாதை வழியாக கடந்து சென்றார்கள். இதை கேள்விப்பட்ட நாம் உள்ளம் உடைந்து இரவு பகலாக எல்லாம் ஜெபம் பண்ணினோம். ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி கடந்த முந்தாம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அவருடைய சரீரத்தை விட்டு ஆவியை ஆத்மாவை பிரித்து தம்முடைய சமூகத்திலே வைக்க சித்தமானார். அப்படியே அவருடைய ஆவியும் ஆத்மாவும் தேவ சமூகத்திலே சந்தோஷமாக இருக்கிறது. நமக்கு அனைவருக்கும் இந்த பிரிவினைகளை குறித்து துக்கம் உண்டு. ஆனால் நம்முடைய துக்கத்தினால் யாருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அதே நேரத்திலே நாம் இந்த குடும்பத்தாரை நினைத்து கர்த்தரை நோக்கி இதுவரையிலும் ஜெபித்தோம், இன்னும் தொடர்ந்து ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், அருமையான அந்த விஜயா சிஸ்டருடைய புருஷன் ஆஸ்டின் சத்யராஜ். நாங்கள் எங்கள் வீட்டில் உள்ளூரில் குடும்ப பேர் ஆஸ்டின், அப்புறம் ரெக்கார்டு பேர் சத்யராஜ். ஆகவே இந்த ஆஸ்டின் சத்யராஜ் அவரும் நல்லொரு தேவனுடைய பிள்ளையாக, சாட்சியாக, அமைதலாக, அனுக்கிரகமாக, தெய்வ பயத்தோடு ஜீவித்து நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்று அந்த இடத்திலும் சாட்சியாக காணப்பட்ட தெய்வநாமத்தை மகிமைப்படுத்தி அவரும் கடந்த நாட்களிலே சற்று பலவீனமாக காலத்தை கடந்து வந்து கொண்டே இருக்கிறார். அவர் பிறந்து வளர்ந்த வீடு இந்த பக்கம். இப்பொழுது அவருக்கு வயசு 60 தாண்டி இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனாலும் அவருடைய 15வது வயசு முதல் இதுவரையிலும் அவருடைய திருமணம், அதையும் தாண்டி சில வருஷங்கள் வரையிலும் நாங்கள் ஒருமித்து சபையிலே ஆராதித்து இந்த தேசத்திலே நாங்கள் உழைத்து அப்படியாக ஒரு குடும்பத்தை போல ஜீவித்தோம். அன்று முதல் இன்று வரையிலும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால வேளையிலும் நம்முடைய விஜயா சிஸ்டருடைய சூழ்நிலை மோசம் என்றுதான் கேள்விப்பட்டோம். ஆனாலும் என்னுடைய ஜெபம், ஆண்டவரே, மருந்தால் வைத்தியனால் கூடாதது என் ஆண்டவரால் கூடும். இந்த ஓட்டம் முடிய வேண்டிய நேரமாகவில்லை எங்களுடைய கணக்கிலாகவே, எப்படியும் அற்புதம் செய்ய வேண்டும் என்று. அப்படியாக எங்களுடைய சபையிலே சாயங்காலம் ஒரு கூட்டம் இருந்தது. இதே வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும்போது தேவன் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். விஜயா சிஸ்டருடைய அந்த வாழ்க்கையின் சரித்திரத்தை ஒரு சமுத்திரம் மூடுகிறது. அப்போ எனக்கு தெரிந்தது காரியம் முடிவுற போகிறது அல்லது முடிவிட்டது. அப்புறம் 1 மணிக்கு ஒரு தாண்டி இப்படியாக மரண செய்தியும் கேள்விப்பட்டது. அதே ஜெபத்திலே நான் அதை காணும்போது இந்த நேரத்திலே அந்த குடும்பம் இப்படியாக ஆகும் என்று நாம் நினைக்கவில்லை, சந்தேகப்பட்டு ஜெபிக்கவில்லை, ஒரே மனதோடு ஜெபித்ததினால் அவ்வாறு சமுத்திரத்தை கண்ட பிறகு அதை புரிந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று நாம் நேரே பார்க்காவிட்டாலும் பத்திரிகைகளிலே பார்க்கிறோம்.
இந்த நட்சத்திரத்துக்கு, சந்திர மண்டலத்துக்கு, செவ்வாய்க்கெல்லாம் அந்த அந்த அதனுடைய பேர் என்னது, ராக்கெட் பறந்து போகிறது. அதுபோல இந்த சமுத்திரத்தின் மத்தியில் இருந்து அல்லது இந்த மரண நேரத்தில் இருந்து ஒரு பயங்கர ஒளிமயமான வெளிச்சத்தோடு ஒரு ராக்கெட் பறந்தது போல இந்த விஜயா சிஸ்டருடைய ஆவி ஆத்மா பரலோகத்துக்கு நேராக சீறி பாய்ந்து செல்லுகிறதை நான் பார்த்தேன். ஏன் இதை இப்போது சொல்லுகிறேன் என்றால், பாருங்கள், ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு ஜீவித்த இந்த விஜயா சிஸ்டர் இந்த சுவாசத்தை விட்டபோது, சரீரம் இங்கே தான் இருக்கும். எல்லா மனுஷனுக்கும் மரணம் என்பது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம்தான் நம்முடைய மத்தியத்தில் இருக்கிறது. ஆவியும் ஆத்மாவும் அது தேவன் கொடுத்தது, அது மரிக்காது. அது ஒன்றுகள் தேவனுடைய இடமாகிய பரலோகத்திற்கு போகும், அல்லது வேதனை உள்ள அந்த நரகத்திற்கு, அல்லது அதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட வேதனை உள்ள இடத்திற்கு போகும் என்று பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே இந்த ரெண்டு காட்சியும் என்னுடைய துக்கத்தை உள்ளரங்கமாக கொஞ்சம் சந்தோஷப்படுத்தினது. அப்புறமாக நம்முடைய அருமையான ஆஸ்டின் சத்யராஜ் கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலே இந்த வீட்டில் எல்லாம் வந்தபோது, நாங்கள் இந்த வீட்டிலே ஜெபம், ஆராதனை, விருந்துகள் அப்படி என்று நாங்கள் ஏராளம் நடத்தி இருக்கிறோம். வேறையும் தேவனுடைய பிள்ளைகள் சபையாக இங்கே கூட்டம் வைத்திருக்கிறார்கள். ஆகவே நானும் சொன்னேன், இதற்கு ஒரு துளிர்விடும் காலம் வரும், ஒரு ரினிவல் டைம். ஆகவே நீங்கள் நமக்கு தொடர்ந்து ஜெபிப்போம், கர்த்தர் நிச்சயமாக கைகூடி வர பண்ணுவார்கள். ஆனால் இந்த பிரிவினை வந்திருக்கிறது. ஆனால் நான் இதை சொல்ல காரணம், தேவ பிள்ளைகள் அனைவரும் நம்முடைய ஆஸ்டின் சத்யராஜுக்காக தொடர்ந்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக தேவ சித்தத்தின்படி ஒரு துளிர்விடும் காலத்தை தருவார் என்பதை நாம் நினைக்கிறோம். இந்த வீட்டு காம்பவுண்ட் பூராவும் இன்னும் சொத்துகள் எல்லாம் உண்டு. வீடையும் கொஞ்சம் பணி செய்து முடிக்கும் போதே என்னுடைய மகனுக்கு இந்த நெஞ்சு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆகவே வேலைகள் அப்படியாக இருக்கிறது. ஆகவே நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகள், அவர்களுக்கு அருமையானவர்கள், தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். இன்னும் ஒரு துளிர்விடும் காலம் வருமா என்ற ஒரு கேள்வி, சந்தேகம் நமக்கு வரும். நிச்சயமாக வரும். காரணம், நம் வேத புஸ்தகத்தில் யோபனுடைய சரித்திரத்தை படிக்கிறோம். யோபு எல்லாம் இழந்து இப்படியாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று ஒருவருமே நினைக்கவில்லை. ஆனால் கர்த்தர் அவருடைய பெரிய சித்தத்தின்படி யோபுவை மறுபடியும் 140 வருஷங்கள் தீர்க்காயுசு கொடுத்து இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்த கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பின்னும் ஒரு கேள்வி நமக்கு வரும், கனி கொடுக்கும் மரத்தை மேலும் நல்ல கனிகளை கொடுக்கும்படி பிதாவாகி தேவன் சுத்தம் பண்ணுவார். ஆகவே இப்படி திடீர் மரணம் என்றெல்லாம் வராது என்று அது நம்முடைய நினைவு. வேத புஸ்தகத்தை நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் ஏனோக்கை குறித்து படிக்கிறோம். ஏனோக்கு 65 வருஷம் சாதாரண ஒரு விசுவாசியாக குடும்பத்தோடு இணைந்து ஜீவித்த பிறகு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்புறம் தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். அவர் தேவனோடு இருக்கட்டும் என்று சொல்லி அவரை எடுத்துக்கொண்டார். அதே போல ஆமீன், அநேகருடைய ஜீவித சரித்திரம் ஆண்டவருக்கு பிரியமான போது எடுத்துக்கொள்ளுகிறார். அவருடைய பார்வைக்கு அங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம், எல்லாம் அவருடைய சித்தம்தான். அப்படியாக நம்முடைய விஜய சிஸ்டர் அங்கே இருக்கிறார்கள், நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிறோம். ஆகவே நான் சொல்ல வேண்டிய ஒரு குட் நியூஸ், நல்ல வார்த்தை என்னவென்று கேட்டால், பாருங்கள், மரணம் ஆண்டவருக்கு தெரியும், நமக்கு தெரியாவிட்டாலும் அந்த தண்ணீர் வந்து அவருடைய வாழ்க்கையை மூடினது. அந்த செகண்டில், அந்த நிமிடமே அவரிடத்திலிருந்து இந்த லாசர் மரித்தான் அவருடைய ஆவி ஆத்மாவை தேவதூதர்கள் வந்து அலங்கரித்து பாடி அவனமாக ஆபிரகாமுடைய மடிக்கு கொண்டு சென்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே விஜயா சிஸ்டர் எப்போது சரீரத்தை விட்டு பிரிந்தாரோ அந்த நிமிஷத்தில் பாருங்கள், ஒரு ராக்கெட் எரிந்து பிரகாசித்து கொண்டு போகிறது போல அவருடைய ஆத்மா
ஆண்டவர் வைத்திருக்கிற இளைப்பாறும் ஸ்தலத்திலே போனது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பர்தீசா அல்லது ஆபிரகாமுடைய மடி என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் கல்வாரி சிலுவிலே ஏசப்பா ஜீவனை விட்டார். அப்புறம் உயிர்த்தெழுந்த அதே நிமிஷத்தில் அவரை நம்பி மரித்தவர்கள் உயிரோடு எழுந்து பட்டணத்திலே எருசலேமிலே உலாவினார்கள் என்று மத்தேயு சுவிசேஷம் 27 நாம் படிக்கிறோம். அது மட்டுமல்ல, அவரோடு கூட சிலுவையில் அறைந்த ஒரு கள்ளன் பாவங்களை அறிக்கை பண்ணி, இயேசுவே நீர் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொல்லும்போது ஆண்டவர் திரும்பி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசாயில் இருப்பாய் என்று சொன்னார். ஆகவே அந்த அந்த பரலோகத்துக்கு துல்லியமான ஒரு இடத்துல இப்பொழுது மரிக்கிற பரிசுத்தவான்கள் பரிசுத்தமதிகள் எல்லாம் அங்கே சந்தோஷிக்கிறார்கள். அவனமாக நமக்கு ஒரு பக்கம் சொல்ல முடியாத துக்கங்கள் கேள்விகள் இருந்தாலும் ஆண்டவர் படைத்தவர், சுவாசம் கொடுத்தவர், காலத்தை நிர்ணயித்தவர். அந்த விஜய சிஸ்டர் இப்பொழுது தேவ சமூகத்திலே அவருடைய பராமரிப்பிலே இளைப்பாரி கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இந்த மரண நாளிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லிக்கொள்வது ஸ்தோத்திரம். இந்த இந்த அழகான அண்ட சராசரங்களை உண்டு பண்ணி ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்மை அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாத்தானின் ஆளுகையிலிருந்து ஒளிமயமான ராஜ்யத்திற்கு, ஆமென், பரலோக ராஜ்யத்திற்கு தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில முக்கிய நோக்கம் திடீரென்று மரணம் வரும் எப்பொழுதென்று இல்லாமல் இந்த விஜய சிஸ்டருடைய அந்த இருதயம், ஆமென், அந்த ஆவி இப்படியாக சீறி பாய்ந்து ராக்கெட்டை போல பரலோக ராஜ்யத்திலே புறப்பட்டு போனதை பார்த்ததே நமக்கு சந்தோஷம். கேள்விப்படும் போது நீங்கள் விசுவாசிகள் அதை நம்புவீர்கள். ஆகவே நாம் ஒவ்வொருத்தரும் அடுத்த நிமிஷம் நம்முடையதல்ல. நம்ம இயேசு அப்பா நம்மை கிருபையினாலே அழைத்தார், ரட்சித்தார், நடத்துகிறார். அவருடைய பரலோக பூலோக ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்தார். நாம் எப்பொழுது இயேசுவை இரட்சகர் என்று அறிந்து, அவர் சிருஷ்டிகர், அவர் ஒருவரே பாவத்துக்கு பரிகாரி, ஆமென், பிரச்சனைகளுக்கு பரிகாரி, பரலோகத்தில் இருந்தவர், நமக்கு பரலோகம் உண்டு, மரணம் உண்டு, உயிர்த்தெழுதல் உண்டு, சொர்க்கம் உண்டு, நித்திய வேதனை உள்ள நரகம் உண்டு, என்றென்றைக்குமான சந்தோஷமான பரலோகம் உண்டு என்று நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆமென். அதை நாம் கேட்டு அந்த சந்தோஷங்களை பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் யாராகிலும் சந்தேகமாயிருந்தால், ஆமென், தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அடக்க ஆராதனை இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு உங்களை அன்போடு நேசிக்கிறார். மகளே, மகனே, ஆமென், நீங்கள் பூலோகத்திலேயும் கஷ்டப்பட வேண்டாம். நமக்கு உபத்திரம் உண்டு, கஷ்டம் உண்டு, கண்ணீர் உண்டு. ஆனால் ஏசப்பா கூடையும் உண்டு. நான் இந்துவிலிருந்து இந்த பக்கம் வந்து 55 வருஷமாகிறது. நான் ஊழியத்தை ஆரம்பித்தும் அப்படியே சர்ச்சுக்கு போய் பாய் போடுகிறது தொடங்கி, ஆலயம் தூக்குறது தொடங்கி, அப்படியாக இருக்கும்போது பாஸ்டர் என்னை மலையாளத்திலிருந்து தமிழாக்கும்படி கூப்பிட்டார். அது முதல் அவரோடு கூட நான் கலந்து கொண்டு ஊழியத்தை ஆரம்பித்த 55 வருஷம் தாண்டுகிறது. எல்லாருக்கும் உரிய கஷ்டமும் துன்பம் உண்டு. ஆனால் ஏசப்பா உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தைரியத்தையும், சாத்தானுக்கோ மரணத்துக்கோ பஞ்சத்துக்கோ பசிக்கோ அவன் ஒன்றுக்கும் பயப்படாமல் அழைத்த தெய்வம் நம்மோடு கூட என்று தைரியமாக பரலோக பயணம் சென்று கொண்டே இருக்கிறோம். பாடல்களிலே நாம் பாடுகிறோம். நமக்கு தேவனுடைய பிள்ளைகள் பாஸ்டர் நிறைய நேரம் எடுக்கிறார் என்று நினைக்காதீங்க. நம்முடைய ஆசிரியர் சத்யராஜ் எனக்கு கொடுத்த நேரம், நமக்கு கொடுத்திருக்கிற நேரம், எப்பொழுது விஜயசுடைய அந்த அந்த சபையை சார்ந்தவர்கள் இங்கே வருகிறார்களோ அப்போது ஆமேன் சொல்லி முடிக்க வேண்டும். அப்புறம் அவர்களுடைய நேரம் இல்லை. ஆகவே எப்போது வந்தால் நான் இப்போது முடிப்பேன். அப்புறம் சாட்சி சொல்லுகிறவர்களோ அவர்கள் வருகிறது வரையில் நமக்கு டைம் கொடுத்திருக்கிறார்கள். அப்படியே நாம் அதை கடைபிடிப்போம். ஆகவே சுவிசேஷமாக நாம் சொல்லுகிறது, ஆமேன், மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியை போல ஆயத்தமாக இருக்கிறவர்களை ஒரு நிமிஷத்திலே இந்த பாடுள்ள சரீரத்திலிருந்து மகிமையான சரீரத்துக்கு நேராக மறுரூபமாக்கி நம்மை அவர் எடுத்துக்கொள்ளப் போகிறார். மரித்த பரிசுத்தவான்களும் இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து
உயிர்த்தெழுந்து மகிமையுள்ள சரீரமாய் பரலோகத்துக்கு சென்றாரோ, ஆமேன், அப்படியே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் அப்படியே எழும்ப போகிறார்கள். ஆகவே இந்த உலகம் வறுமையான உலகம் என்பது தெரியும். பிரசங்கிலே நாம் படித்திருக்கிறோம், மாயை, எல்லாமே மாயை. அழகு, அந்தஸ்து, பணம், செல்வம், வீடு, பலன் எல்லாமே மாயை. ஆனால் ஏசப்பா தந்த அந்த ரட்சிப்பு அழியாது. ஏசப்பா தந்த அந்த ஜீவன் அழியாது. ஏசப்பா தந்த அந்த அந்த ஆத்மா அழியாது. அது தேவனுக்கு சொந்தம். ஆமீன். ஆகவே அது பரலோகத்திலும் அல்லது நரகத்திலும் வாழ வேண்டும். பரலோகத்துக்கு போகிறவர்கள் தேவனோடு சந்தோஷமாக இருப்பார்கள். பரலோக பாக்கியம் நமக்கு தெரியும். அதுவா நரகத்திலே போகிறவர்கள் அக்கினி கடல் என்றும் கந்தகமும் புழுக்களும் நிறைந்து நித்திய வேதனை உள்ள இடங்கள் என்றும் பொல்லாத ஆவிகள் சாத்தானுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட இடம் என்றும் நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆகவே இந்த கால நேரத்தை நமக்கு தந்தார். திடீரென்று மரணம். இந்த கொரோனா காலங்களில் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் பார்க்கிறீர்கள், நம்முடைய தேசத்தில் துடிக்க துடிக்க மறிக்கிறார்கள். எந்த பருவம் என்றில்லை. ஆகவே நினையாத வேளையிலே மரணம். ஆகவே ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். தேவன் நம்மை நடத்துவார். ஆகவே அருமையான ஆஸ்டின் சத்யராஜையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் மறுபடியும் பலப்படுத்தி அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படி நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஜெபம் கேட்கிற ஆண்டவர். இது மட்டுமில்லை, இந்த விஜயசிஸ்டருடைய இந்த கஷ்டமான நேரங்களிலே அவரை சார்ந்த அவருடைய மக்கள், மருமக்கள், உற்றார் பெற்றார், உறவினர் பயங்கரமான தியாகங்களை செய்தார்கள். ஆயிரமான ஜனங்கள் அவருக்காக ஜெபித்தார்கள். ஆமை ஒத்துழைத்தார்கள். அவர்களை எல்லாரையும் தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக என்று என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கிற பரிசுத்த பரம தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காகவுமே நாங்கள் நன்றியோடு சுதிக்கிறோம். இந்த காலையில் எங்களை தாழ்த்தி உடைய பாதத்தை முத்தமிடுகிறோம். காரணம், ஆண்டவருடைய ஆவியானவருடைய அசைவாடுதல் எங்களுக்கு தேவை. இங்கிருக்கிற யாவரும் இன்னும் வருகிறவர்களும் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு பொருளும் பொருட்டும் இல்லை. ஆமீன். ரட்சிக்கப்பட்டது உமது கிருபையினால், பாவம் மன்னிக்கப்பட்டது உமது கிருபையினால், உலகத்திலே ஆசீர்வாதங்களை, பரலோக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தந்ததெல்லாம் உமது கிருபை. ஆகவே அந்த கிருபையின் நாதனே, ஆமீன், விருந்து வீட்டுக்கு போகிறதை பார்க்கிலும் துக்க வீட்டிற்கு போகிறது நல்லது என்று எழுதப்பட்டிருக்கிறபடி அதிலே ஒவ்வொருத்தருடைய முடிவையும் அறிந்து கொள்வார்கள். இங்கே நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போகிறதும் இல்லை. அதே நேரத்திலே சரீரத்தில் இருக்கும்போது இந்த விஜயாசம் தொடங்கி யாரெல்லாம் ஆண்டவரை கீழ்ப்படிந்து தேவனை நேசித்து நற்கிரிகளை செய்து ஆராதித்து துதித்து ஆவிக்குரிய தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்று பிரகாசிக்கிறார்களோ அவர்களை இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதித்து பரலோக ராஜ்யத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஆமீன். அப்படியாக அவரவருக்கு ஆயத்தமாக்கப்பட்ட வாசஸ்தலத்தில் நித்தியமாய் உம்மோடு கூட ஆளுகை செய்து ஆராதிக்கிற சந்தோஷத்தை வைத்திருக்கிறார்கள். ஆகவே அப்பா, உமது பிரசன்னத்துக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த காலை நேரத்திலும் இனி நடக்கின்ற ஆராதனையிலும் அல்லது இந்த சரீரத்தை அடக்கம் பண்ண வேண்டிய அந்த கல்லறை தோட்டத்திலும் ஆண்டவருடைய ஆசீர்வாத மேகம், கிருபையின் மேகம், ரட்சிப்பின் மேகம், சந்திக்கிற மேகம் தலைமை தாங்க வேண்டுமே என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக நாங்கள் எல்லாரும் ஆஸ்டின் சத்யராஜ் அவருடைய சந்ததிகள், ஆமீன், அவரோடு இணைந்து இரத்த பந்தமாக இருக்கிற சபை மக்கள் எல்லாரும் ஆமீன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகிறோம். இந்த ஆராதனை முடிந்து போகும்போது தேவாவியானவர் என்னை சந்தித்தார். ஆமீன். நான் தேவனோடு ஐக்கியப்பட வேண்டிய ஒரு காலை நேரத்தை தந்தார்னு சொல்லி கொண்டு போகும்படி அப்பா கிருபதாரும் வேண்டிக் கொள்கிறோம். அப்படியே உமது பிரசன்னம் பகிர்கிறதற்காக ஸ்தோத்திரம், துதிகன மகிமை எல்லாம் உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நாம் அனைவரும் இணைந்து கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். இணைந்து பாடுவோமாக. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம்.
ஜீவதேவர் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவர் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கு என்றும் கட்ட துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கட்ட துணை. கண்கள் அவர் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவர் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இம்மை கேட்ட இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். இம்மை கேட்ட இன்பங்களை முற்றும் அகற்றுவோம். மாறோசம் தேடிடுவோம், வறுமை ராஜ்யத்தில் மாறாத சந்தோஷம் தேடிடுவோம், மறுமை ராஜ்யத்தில். கர்த்தரை ஜீவிப்போம், தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். சங்கீதம் 130 வாசிக்கிறேன். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேட்டருளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படியாக உம்மிடத்தில் மன்னிப்பும் உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களிலும் மீட்டுக் கொள்வார். ஜெபம் செய்வோமாக. மகிமையும் ஆட்சிமையும் நிறைந்த மகத்துவமுள்ள நல்ல கடவுளே, மகிமையான இந்த வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, மனிதனுடைய வாழ்க்கையிலே
இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் படைத்து மனிதனை விசேஷமாக உம்முடைய நாசியின் சுவாசத்தினாலே ஊதி ஜீவாத்துமாவை தந்து இந்த உலகத்திலே பண்படுத்துங்கள், பாதுகாருங்கள் என்று சொல்லி அவ்விதமாய் உலகத்திலே மனிதனுடைய வாழ்நாட்களை ஆண்டவரே இந்த மண்ணுலகிலே எங்களை ஆசீர்வை தருகிறீர். நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். உமக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது நீடிய ஆயுசை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் அனுகிரகம் செய்கிறீர். நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். அன்பின் கடவுளே, மனிதனுடைய வாழ்க்கை இந்த மண்ணுலகில் முடிகிறது. ஆனாலும் மீட்போடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து எங்களை இன்னொரு வாழ்விற்கு நேராக வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பாவத்தின் விளைவாக வந்த சாபத்தின் நிலைமை மரணம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவ்விதமாக இன்றைக்கும் ஆண்டவரே உமக்குள்ளாய் மரித்து போயிருக்கிறதான இந்த சகோதரனுடைய ஆண்டவரே ஆன்மா கடவுளுடைய சமூகத்திலே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய விசுவாசத்தோடு உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மரித்தவருடைய ஆத்துமாக்கள் அவருடைய சமூகத்திலே ஆனந்த மகிழ்ச்சி அடைகின்றன என்று வேதம் சொல்லுகிறதே. ஆகையால் இந்த உடலுக்கு முன்பதாக நின்று இந்த சகோதரியை சூழ்ந்து அவருடைய குடும்பத்தின் மக்களாக, உறவினர்களாக, சபையின் மக்களாக, சபையின் விசுவாச குடும்பமாக ஆண்டவரே இந்த இடத்திலே வந்து நின்று கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கும்போது இவருடைய ஆன்மா கடவுளுடைய சமூகத்திலே ஆனந்த மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் நாங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஆனால் அவர்கள் கடவுளுடைய சமூகத்திலே மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. இந்த வேளையிலேயும் உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்ன அன்பின் ஆண்டவருடைய வழிநடத்தல், அந்த விசுவாசமான வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில அந்த விசுவாசத்தை தந்து புதிய நம்பிக்கையை தந்து ஆண்டவரை ஆறுதலையும் தேர்தலையும் தருகின்ற கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அவ்விதமாக கிறிஸ்துவுக்குள் மரித்தவருடைய ஆன்மாக்கள் அவருடைய சமூகத்திலே இருக்கிறது. அதே போல இந்த சகோதரி அவர்கள் வாழ்நாட்களிலே கடவுளுக்கு மகிமையாய் சபையிலே கர்த்தருக்கு பயந்தவர் வழிகளிலே நடந்து ஆராதனை செய்து உம்முடைய அபிஷேகத்தினாலும் உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய சமூகத்திலே ஆடி பாடி பரவசமடைந்து கர்த்தருக்கு மகிமையாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதன் அடிப்படையிலே விசுவாச அன்பு திருச்சபையாக நம்முடைய சமூகத்திலே வந்து தம்முடைய மகளுடைய உடலை நல்லடக்கம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அனைவரோடு உம்முடைய தெய்வீக கிருபை இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்வை போல கடவுளுக்கு சித்தத்தின்படி, கடவுளுடைய சித்தத்திற்கு ஏற்றபடி தம்முடைய வாழ்க்கையை ஒப்புவித்து ஆண்டவர் நல்ல போராட்டத்தை போராடி இருக்கிறார்கள். சரீரத்திலே பலவீனம் வந்தது, கடினங்கள் கஷ்டங்கள் வந்தது, துன்பங்கள் வந்தது, எல்லாவற்றையும் சகித்து ஆண்டவருக்குள்ளாக அந்த விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள். இது முதல் நீதியின் கிரீடம் அவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்காக ஸ்தோத்திரம். உலக வாழ்க்கையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். பலவிதமான சூழ்நிலையில ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது பலவீனங்கள் வருகிறது, உபத்திரவங்கள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். உலகத்திலே கொடிய கொரோனா வைரஸ் வியாதி இந்த நிறைந்த காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தின் ஆக்க கருவிகள், உலகத்தின் அதிகாரங்கள் எல்லா தீங்கிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். போராட்டமான வாழ்க்கையிலேயும் அமைதியையும் சந்தோஷத்தையும் ஆண்டவரே எங்களுடைய எதிர்காலத்திலே தந்து எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய பாதையிலே வழிநடத்துகின்ற கிருபைகளுக்காக நன்றி. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் நடத்துகிறார். அவர் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னை அபிஷேகம் பண்ணி என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை எனக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்கிற வார்த்தைக்கு ஏற்றபடி ஆண்டவர் தம்முடைய மகளை அபிஷேகித்து கடவுளுடைய சமூகத்திலிருந்து பாடல்களை பாடி ஜெபித்து கடவுளுடைய சமூகத்திலே ஒரு விசுவாசத்தோடு தன்னுடைய வாழ்வை காத்து கொண்டு ஆவியிலே நிறைந்தவர்களாக உம்மை நினைத்து ஆண்டவர் ஜெபித்து கர்த்தருடைய அன்பை ருசித்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதற்காக ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே விசுவாசத்தோடு வந்திருக்கிற எல்லாருக்காகவும் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே
இந்த நல்லடக்க ஆராதனையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எல்லாரையும் உம்முடைய கிருபைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். குடும்பத்தின் மக்களுக்காக, அங்கத்தினருக்காக ஜெபிக்கின்றோம். இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாரோடும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இருக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். இவைகளை ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த காலை வேலைக்காக கர்த்தரை நாமெல்லாம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் தாமே இந்த நாளிலும் கூட இந்த அடக்காரனை தேவன் ஆயத்தப்படுத்தினுடைய ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அநேக பரிசுத்தவான்களும் அநேக தேவ ஜனங்களும் அவர்கள் இந்த பூமியை விட்டு கடந்து ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் இவர்களும் கூட இந்த நேற்று முந்தின தினம் அவர்கள் கர்த்தரிடம் போய் சேரும்படியாக கர்த்தர் உதவி செய்தாலுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர்கள் பூமிக்குரிய வாழ்வை முடித்து அவர்கள் விண்ணுலக வாழ்வை, நித்திய வாழ்வை, பரலோக வாழ்வை அனுபவிக்கும்படியாக கர்த்தரிடம் செல்ல உதவி செய்தாலுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பூமியில் இருந்த நாட்களிலே அவர் மெய்யான தேவனை அறிந்து ரசிக்கப்பட்டு ஞானஸ்நானப்பட்டு பரிசுத்தவாய் பெறவும், இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் வரவும், அவர்கள் சத்தியத்துக்காக ஜீவிக்கும் கர்த்தர் அவர்கள் தந்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களுக்கு ஏற்படுத்தி இந்த குடும்பத்திலே அவர்கள் இருந்து அவர்கள் தாமிய கர்த்தரை சேவித்து, குடும்பமாக கர்த்தரை சேவித்து, இந்த சத்திய சபையில் சாட்சியாக வாழ கிருபை தந்தபடியாக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்விலும் அவருடைய குடும்பத்தார் வாழ்விலும் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவன் இந்த அடக்காரனை மற்றும் தாங்கி நடத்தினால் தொடர்ந்து நடத்த முடியாத நாம் ஸ்தோத்திரிப்போம். ஆமீன். தேவ சமூகத்தினால் இந்த இடத்தை நிறைக்க முடியாத ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தோடு காவல் வைக்க முடியாத ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். தாரானை எல்லா பகுதியிலையும் கர்த்தர் ஆசுவமாய் நடத்தி தர வேண்டும். தாரானை கர்த்தர் தாமே நடத்தி தர முடியாவும் அவருடைய சமூகத்தை தந்து ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் மகிமையாக நடத்தி தர முடியாது. நாமெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நடக்கிற இந்த ஆலக்காரனை புறப்படும் ஆண்டவரே, இந்த ஆரானை நீர் நடத்தி தாரும், நீர் மகிமையாக மாற்றி தாரும் ஆண்டவரே. தோத்திரம் ஒவ்வொரு பகுதியிலையும் கர்த்தருடைய கரத்தில் வைக்கிறோம். நீர் கர்த்தாவே எல்லாவற்றையும் பொறுப்பெடுக்க முடியாது செபிக்கிறோம். நாமத்தை உயர்த்த முடியாது செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தும் ஆசீர்வதியும் இயேசு நாம் பிதாவே, ஆமென். கர்த்தரை செய்ய முடியாதவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அருமையான நேசிக்கிற அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம். இந்த கால வேளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் கூடி வர முடியாது உதவி செய்ய முடியாது ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான சகோதரி அவர்கள் கர்த்தாவே பூமியில் நாட்களிலே கர்த்தரை தெரிந்து கொண்டு ஆண்டரே கர்த்தா குடும்பமாக கர்த்தரை சேவித்து ஆண்டரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டரே தானியம் அம்பாரத்தில் சேர்றது போல ஏற்ற நேரத்தில் கர்த்தா நம்முடைய சமூகத்தில் சகோதரி அவர்களை ஆத்மாவை சேர்த்து கொண்டபடியாக ஸ்தோத்திர ஆண்டரே ஸ்தோத்திர ஆண்டரே. அவருடைய குடும்பத்தார் எல்லாரும் நீ ஆறுதல்படுத்த முடியாக ஆண்டை விட்டார் வேணும் ஆறுதல்படுத்த முடியாது செவிக்கிறோம். இந்த அடக்காரன் எல்லா பகுதியிலையும் நம்முடைய கருத்தை வைக்கிறோம். இந்த அடக்காரனை நம்முடைய கருத்தில் வைக்கிறோம். நீர் எல்லாவற்றையும் ஆசமாக நடத்தி தாரும். நாமத்தை மகிமைப்படுத்துங்களை தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாட்டு படிப்போம். தமிழ் பாட்டில் தோதி தோன்றும் தேசம் உண்டு, அந்த பாட்டை படிப்போம். ஜோதி தோன்றுமோ தேசமுண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம். நம் பிதா அழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். என்பராய் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். என்பராய் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அந்த வான்கரையில்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை விட்டு கடந்து போன அருமையான சகோதரியை பற்றி சாட்சி சொல்லும்படியாக முதலாவது தங்கலீலா அவர்களை அழைக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை என்றால் முழுமையாக அது கர்த்தருக்கென்று அவங்க அர்ப்பணித்தவர்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்தால் அது அதிகமான ஜனங்கள் வருகிற இடமாக இருக்கிறபடியால் வருகிறவர்களை ஆர்டராக உட்கார வைக்க வேண்டும். அதற்கு பலர் இருப்பார்கள். அதில் இவர்களும் ஒருவர். அதை செய்வார்கள். அது முடித்த உடனே மேலே செகண்ட் ஃப்ளோர் லிஃப்ட்டில் போய் தான் சாப்பிடணும். ஜனங்கள் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அவர்களெல்லாம் வரிசையாக அந்த லிஃப்ட்டில் ஏற்றுற பொறுப்பு இவங்களுக்கு. இல்லைன்னா முண்டி அடித்து லிஃப்ட்டு பழுதாகிவிடும். அதனால் அந்த எல்லாரும் ஏறி முடிகிறது வரை அந்த லிஃப்ட் வாசலில் நின்று ஒரு சிறு வாலிப பிள்ளையுடைய உதவியோடு நின்று அந்த ஊழியத்தை மிகவும் நேர்த்தியாக செய்து முடிப்பார்கள். அது இப்போதும் தொடர்ந்து இதுவரைக்கும் அவங்க செய்து கொண்டு தான் இருந்தார்கள், இந்த லாக்டவுனுக்கு முன்னால் வரைக்கும். அப்புறம் அது முடித்தவுடன் சாப்பிட்டுட்டு ஞாயிறு பள்ளிக்கான ஜெபம் நடக்கும். அதுலேயும் கலந்து கொண்டு பிற்பகல் தான் அங்கே பிராஞ்சில் சண்டே ஸ்கூல் ஊழியம் நடக்கும். அதுலேயும் கலந்து கொண்டு மாலை ஆராதனை உண்டாங்க. அது எல்லாத்துலேயும் கலந்து கொண்டு ஒரு குடும்ப தலைவியாக இருந்தாலும் குடும்பத்தின் பொறுப்புகளையும் செய்து கொண்டு கர்த்தருடைய ஊழியத்திலேயும் அந்த ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாக கர்த்தருக்காக ஒப்புவித்து கர்த்தருக்காக தன்னுடைய நேரத்தை செலவிட்ட ஒரு சகோதரி. அவர்களுக்கு இந்த பள்ளிக்கூட நாட்களில் புதன்கிழமை வேத பாடத்துக்கு வருவதற்கு வீட்டுக்கு போனால் வர முடியாதென்று நேராக சர்ச்சுக்கு வந்துடுவாங்க, வீட்டுக்கு போக மாட்டாங்க. அப்படி கர்த்தருடைய காரியங்களை மிகவும் நேர்த்தியாக செய்தவங்க. அடுத்ததாக சபையில் கன்வென்ஷன் பைபிள் ஸ்டடி நடக்கும். அது இது ஆலயத்தின் சர்ச்சுக்கு பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் தொலைவில் தான் இருக்கும் அந்த கிரவுண்டு. அங்கே வந்து ஊழியர்கள் வந்தால் ஊழியர்களை கவனிக்கிற பொறுப்பு இவர்களுக்கு வேறு ஒரு சிலருக்கும் உண்டு. அதில் மிகவும் மலர்ந்த முகத்தோடு ஊழியர்களை கனம் பண்ணி ஊழியர்களை உபசரிப்பார்கள். அது எவ்வளவு நேரம் ஆனாலும் அந்த காரியத்தில் சளைக்காமல் செய்வார்கள். அவர்கள் வந்து வியாதிப்பட்டு படுத்து பார்க்கவே இல்லைனா இதுவரைக்கும் சுகம் இல்லைன்னு அவங்க வாயால் சொன்னதே இல்லை. எந்த நேரம் என்ன பேசினாலும் மலர்ந்த முகத்தோடு சந்தோஷமாக வந்து பேசுவார்கள். ஏழை எளியோர்கள் எந்த வித்தியாசம் இல்லாமல் மிகவும் பணிவாக எல்லோரோடும் பேசுவார்கள். ஏதாவது பிரச்சனையை குறித்து ஜெபிக்கும்படி சொன்னால் அந்த காரியத்துக்காக ஜெபித்து விட்டு என்ன என்று அடிக்கடி அந்த பிரச்சனை முடியும் வரைக்கும் அதை விசாரிக்கிறவர்களாக இருந்தார்கள். அப்படி மிகவும் பொறுப்புள்ள சகோதரியாக இருந்தார்.
கொடுத்தார்கள். அது மாத்திரமில்ல, இந்த இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் இரும்புலியூரில் நடக்கும்போது கூட அங்கேயும் இந்த சாப்பாடு போடுற இடத்துல, பொது ஜனங்களுக்கு சாப்பாடு போடுற இடத்துல, டைனிங் ஹாலில் அவங்களுக்கு முக்கியமான பொறுப்புண்டு. எல்லோரும் சாப்பிட்டு விட்டு வெளியே போகிற இடத்துல அவங்க அந்த கேட்டில் நிற்பாங்க. உள்ளேருந்து வெளியிலேருந்து யாரும் உள்ளும் வராதபடிக்கு அந்த காரியத்தையும் பொறுப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் அந்த எந்த ஊழியத்தையும் அவங்க தவிர்த்ததே கிடையாது. அது எப்படி அவங்களால முடிஞ்சதுன்னு எனக்கே ஆச்சரியம். நான் ஒரு ஆசிரியை தான். அந்த விதத்தில் எனக்கெல்லாம் அது மிகவும் ஆச்சரியமாக தான் இருக்கும். அவங்க குடும்பத்தாரும் அவங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்தாங்க. கர்த்தர் அவங்களுக்கு பெரிய ஏராளமான கிருபை கொடுத்திருந்தார். அவங்க இளைப்படையாமல் பிரயாசப்பட்டாங்க. இன்னும் சொல்ல வேண்டுமானால் பல காரியங்கள் உண்டு. நேரத்தை கருதி சுருக்குகிறேன். கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த எல்லா தாளந்துகளுக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். ஊழியர்கள் என்றால் மிகவும் கனம் பண்ணுவார்கள். அவங்க ஊழியர்கள்னால் அவ்வளோ உயிரை கொடுத்து அவங்களுக்கு என்ன தேவை அதையெல்லாம் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு சகோதரியாக இருந்தாங்க. அவங்க இளைப்படையாமல் பிரயாசப்பட்டார்கள். இப்போது அவருடைய பிரயாசங்களை விட்டு ஓய்ந்து கர்த்தரிடத்தில் தன்னுடைய பிரதிபலனை பெற்றுக்கொள்ளும்படியாக போயிருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இப்போது பார்க்கிற சரீரத்தை இன்னொரு இடத்துல நான் பார்த்துருந்தா விஜயாசிஸ்டன் சொல்லவே மாட்டேன். அவ்வளோ அழகாக நன்றாக இருப்பார்கள். அவருடைய முகம் இப்படி இருக்கவே இருக்காது. மிகவும் சரீரத்தில் பாடுபட்டிருக்கிறார்கள் இந்த கடைசி நாட்களில். கர்த்தரானாலும் அவர்களை நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் போக உதவி செய்திருக்கார். கடைசியாக அவங்க மருமக கேட்டப்போ கூட சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் லூக்கா வந்திருக்காரு, நான் அவரோட சர்ச்சில் இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக அவங்க சொன்னது அதுதான் நான் எனக்கு கேள்விப்பட்டேன். அது மாதிரி சென்ற மாதத்தில் கூட அவங்க வழக்கமாக ஃபோன் பண்ணுற ஒரு உறவினர் தான் அவங்கள்ட்ட சொப்பனத்தில் அவங்க ஃபோன் மூலமாக நான் போகிறேன் என்று சொன்னாங்களாம் போன மாதத்தில். அப்படி அவங்க நிச்சயமாக ஒரு நம்பிக்கையோடு தான் தேவ சமூகத்துக்கு போயிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் கடைசி நாட்களில் அட்மிட் ஆகியிருந்த நாட்களில் கூட 4 மணி ஜபத்தை கரெக்டாக செய்வாங்களாம். மருமகள்கிட்ட என்ன 4 மணியை கரெக்டாக எழுப்பி விட்டுருன்னு சொல்லுவாங்களாம். அது மாத்திரம் இல்லை, நல்ல டாக்டர்ஸ் ஆவியில் நிரம்பி ஜபிப்பாங்களாம். ஏன்னா அந்த டாக்டர்ஸ் வர்றது ஒரு சத்துரு மாதிரி நினச்சிட்டு அதை கட்டி ஜபிப்பாங்களாம். அந்த நேரத்தில் அந்த மருந்து மாத்திரை அதெல்லாம் அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. கர்த்தர் அவங்கள ஆனாலும் அவங்களுடைய ஆத்மாவை இந்த உலகத்திலிருந்து தன்னுடைய ராஜ்யத்துக்கு சேர்த்து கொண்டு இளைப்பாறுதலை கட்டளையிட்டிருக்கிறார். அதற்காக கர்த்தரை நன்றியோடு துதித்து எனக்கு இந்த தருணத்தை தந்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரித்தேன். சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பென்சிபா. ஆனந்தமே ஆனந்தமே ஆண்டவர் சமூகம் பேரின்பமே, அன்பின் பிதா வீட்டில் ஆறுதலே, அன்பின் பிதா வீட்டில் ஆறுதலே, என்று சேர்ந்திடுவேன் இயேசுவிடம், என் இளைப்பாறுதல் பெற்றிடுவேன், என்று சேர்ந்திடுவேன் இயேசுவிடம், என் இளைப்பாறுதல் பெற்றிடுவேன். ஆனந்தமே ஆனந்தமே ஆண்டவர் சமூகம் பேரின்பமே, அன்பின் பிதா வீட்டில் ஆறுதலே, அன்பின் பிதா வீட்டில் ஆறுதலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே அருமையான தங்கை பிரிந்திருக்கிற அந்த நேரத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு தருணத்தை தந்தபடியால் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்கள் இந்த வீட்டிலே நாங்கள் குடும்பமாக வாழ்ந்து வந்தோம். எங்கள் குடும்பத்திலே மாமா மாமி போக 5 மக்களும் 5 மருமக்களுமாக 12 முத்துக்கள் சேர்ந்து ஒரு மாலையாக நாங்கள் இங்கே வாழ்ந்து வந்தோம். இந்த விஜயா எல்லாத்திலையும் இளைய தங்கை. அவ்வளோ நாள் எல்லாரும் விட முதலாவது ஆண்டவருடைய சமூகத்தில் போய்விட்டாள்.
எந்த நாள் இந்த வீட்டில் கால் எடுத்து வைத்தாளோ அந்த நாள் முதல் எல்லாருடைய காரியங்களிலும் மிக அக்கறையாக இருந்து எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் என்ன காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் வந்து சிரித்த முகத்தோடு அவள் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டே இருப்பாள். நாங்கள் ஒரு வீட்டில் பிறந்த பிள்ளைகளைப் போல நாங்கள் எல்லாரும் ஐக்கியமாக காணப்பட்டோம். இந்த தேசமே அதை சாட்சியாக சொல்லும். ஒருவர் கூட கடினமான வார்த்தைகள் பேசினதோ எந்த கோபமான வார்த்தைகள் பேசினதோ ஐக்கியம் இல்லாமல் இருந்ததோ கிடையாது. 2021 வருடம் எங்களுக்கு வேதனை உள்ள வருடம். ஜனவரி மாதத்திலே என்னுடைய கணவர் இறந்து போனார். அந்த நேரத்திலே இந்த தங்கை வந்த நேரம் முதல் 3 நாட்கள் நின்று கவனித்து விட்டு போகும்போது வரையிலேயும் சிரித்த முகத்துடன் அக்கா 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 என்று சொல்லி என்னோடு இருந்து என்னுடைய சபையில் உள்ள விசுவாச பிள்ளைகளிடத்திலே அக்காவை நன்றாக கவனித்து கொள்ளுங்கள், அக்கா பலவீனமாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு போனான். படியாக அவள் ஒரு குணசாலியான ஸ்திரீயாக காணப்பட்டாள். நீதிமொழிகள் 31வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும் அதிகம். இது ஒரு குணசாலியான ஸ்திரீ. அந்த குணசாலிக்கு என்னென்ன கடமைகள் அந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி எல்லாம் அவள் வாழ்ந்து காட்டினாள். எல்லாரிடத்தில் அன்பாக இருந்த சுறுசுறுப்பு, ஒரு நாள் கூட சோர்வாக இருந்ததை நான் பார்த்தது கிடையாது. அவள் பிறந்து வளர்ந்த குடும்பத்தில் உள்ளவர்களிடத்திலும் அப்படித்தான், இங்கு வந்த குடும்பத்தில் உள்ளவர்களிடத்திலும் அப்படித்தான். எல்லாரிடத்திலும் அன்பாக சுறுசுறுப்பாக தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டே இருந்தாள். அவளுடைய காரியங்கள் மிகவும் அதிசயமாக இருக்கிறது. இந்த 60 நாட்கள் 2 மாதம் இப்பொழுது சுகவீனப்பட்டு இருந்த நேரத்திலே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, மிகவும் வேதனையாக இருந்தது. ஆனாலும் தேவனுடைய சித்தத்தை நம்மால் மாற்றிக்கொள்ள முடியாது. யோபு 9வது அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லியிருக்கிறது, இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அதை மறைப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? ஆயுசை தந்தவர் அவர், இந்த உலகத்திலே வாழ்க்கையை தந்தவர் அவர். அவர் எல்லாருடைய அன்பு கரங்களில் இருந்தும் இந்த மகளை பிரித்து கொண்டு போய்விட்டார். நமக்கு எதுவுமே செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது. வெளிப்படுத்தல் 14:13 சொல்லி இருக்கிறது போல, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், இது முதல் அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூட போம். இந்த அருமையான மகள் செய்த கிரியைகள், அவள் இந்த உலகத்திலே என்னென்ன கடமைகள் தேவன் கொடுத்திருந்தாரோ அந்த கடமைகளை எல்லாம் சரியாக நிறைவேற்றி முடித்தாள். ஒரு அன்பான மனைவியாக, அன்பான தாயாக, சபைக்கு ஏற்ற ஒரு தூணாக அவள் எல்லா காரியங்களையும் செய்து ஒரு கஷ்டமும் இல்லாமல் அதை ஒரு கடமையாக, தேவன் கொடுத்த கடமையாக நினைத்து அப்படியே வாழ்ந்து அவளுடைய வாழ்க்கையை முடித்தாள். ஃபோன் பேசும்போது 1/2 மணிக்கூர் நாங்கள் பேசுவோம். வியாதிப்பட்ட போது குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் நான் பேசினேன். ஆனாலும் நான் சொன்னேன், விஜயாவுடைய சத்தத்தை கேட்க எனக்கு ஆசையாக இருக்கிறது என்று. அப்படி 10 நாளைக்கு முன்பாக ஒரு நாள் நான் ஃபோன் செய்தபோது அவள் ஃபோன் எடுத்து பேசினாள். அவளுடைய சத்தம் அப்போது களைப்பாக இருந்தது. இருந்தாலும் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அழுதாள். அப்படி நான் சொன்னேன், தைரியமாயிரு, பயப்படாது, ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார் என்று சொன்னேன். அவளிடத்தில் அப்படி சொன்னாலும் நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் தந்த வசனம் எபிரேயர் 11:35 சொல்லியிருக்கிறது போல, ஸ்திரீகள் சாக கொடுத்தவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். அந்த கடைசி பாகம்தான் என்னுடைய நினைவில் ஆண்டவர் தந்தார். விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டு தேவன் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைந்து மேன்மையான உயிர்த்தெழுதலுக்காக தம்முடைய மகளை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தார். எவ்வளவு நல்ல தேவன்! இந்த வாழ்க்கையை சீக்கிரமாக முடிந்து போனதே எங்களுக்கு எல்லாருக்கும் ஆதரவாக இருந்த பிள்ளை அன்றே என்று நினைத்தால் துக்கமாக இருக்கிறது. இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. எங்களுடைய 12 பேர் இருந்த குடும்பத்திலே 6 பேர் தேவனுடைய ராஜ்யத்திலே முத்துக்களாக போய்விட்டார்கள்.
இனி நாங்கள் 6 பேர் இருக்கிறோம். எல்லோரும் பரலோக ராஜ்யத்திலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் பிரகாசிக்கிறது போல வித்தியாசமான அனுபவத்தில் தேவன் வைத்திருக்கிறார். நாங்களும் அதே வழியில் தான் எல்லோரும் ஒருவர் கூட தேவனுக்கு பின்னால் அல்ல, தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை அல்ல. நாங்கள் எல்லோரும் அதே வாழ்க்கையை வைத்திருக்கிறோம். தேவன் எங்களை ஒவ்வொருவரையும் அவ்விதமாகவே வழி நடத்தி வருகிறார். துன்பத்தின் மத்தியிலே ஆறுதலை தந்து நடத்தி வருகிறார். சென்னையில் இருக்கும்போது யார் சென்னைக்கு குடும்பத்தில் இருந்து போனாலும் எல்லாரையும் கவனிக்கிறதும் அவர்களுக்கு பணிவிடை செய்கிறதும் விஜயாவுடைய வேலையாக இருந்தது. எப்போதும் வீட்டில் ஆளே இருக்காது. ஸ்கூலில் நின்று வந்து சர்ச்சுன்னு சர்ச்சுக்கே போய் அப்போ நாங்கள் சொல்லுவோம், விஜயாவை பார்க்கவே முடியாது. ஏரியா ப்ரேயர் என்று சொல்லி சர்ச்சில் உள்ள எல்லா ஆராதனைகளுக்கும் ஒன்றுக்கு கூட நஷ்டம் வராதபடிக்கு எல்லாத்திலும் அவள் சென்று கடமையை ஆற்றி தேவனுடைய ராஜ்யத்தில் இன்றைக்கு ஒரு நட்சத்திரத்தை போல பிரகாசித்து கொண்டிருக்கிறாள். கடைசி நேரத்திலே தூதனாக அந்த பாஸ்டரை அவளுடைய கண்ணிலே காட்டியிருக்கிறார். சனிக்கிழமை மத்தியானம் முதல் அவளுடைய ஞாபக சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. அப்போது வேதனைகள் ஒன்றும் இல்லாதபடிக்கு தேவன் அவளை அந்த பரலோக ராஜ்ய தரிசனங்களை கொடுத்து வழி நடத்தினார். தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் எல்லோருமே இதே பாதை துக்கமாக இருந்தாலும் இனி என்ன செய்வது? நான் வசனத்தில் சொன்னபோது, ஏன் இதை செய்தீர் என்று கேள்வி கேட்கிறதற்கு நமக்கு உரிமையே இல்லை. அவர் அதில் வசனத்தை சொல்லி, நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறாள். அப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதலை, சரீரத்திலே கஷ்டம் வந்த நேரத்திலே அதை மாற்றி ஒரு இளைப்பாறுதலை தேவன் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னும் இருக்கிற ஒவ்வொருவரையும் மகளுக்காக மகன் அவர்களுடைய குடும்பத்திற்காக ரொம்ப ஏங்கி ஜெபித்து கொண்டிருந்தாள். அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்களை காண வேண்டுமே என்று ஏங்கி எப்போதும் ஜெபித்தது. அதன் பலனாக தேவன் ஆசீர்வாதத்தையும் கூட கட்டளையிட்டிருக்கிறார். இந்த நேரத்திலே தேவன் அவருடைய ராஜ்யத்திலே அவளை சேர்த்து கொண்டார். துக்கமாக இருந்தாலும் அந்த முகம் 6 மாதத்திற்கு முன்பாக என்னுடைய வீட்டில் வந்தபோது ரொம்ப அழகாக ரொம்ப புஷ்டியாக இருந்த முகம் இப்போது வாடி வதங்கி கஷ்டங்களை அனுபவித்து இந்த உலகத்திலிருந்து அவள் கடந்து போயிருக்கிறாள். அவளுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு சவாலாக இருக்கிறது. இந்த இடத்திலே கூடியிருக்கிற அத்தனை பேரும் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து அவரவருக்கு தேவன் வைத்திருக்கிற பங்கினை பெற்றுக்கொள்ள ஒரு பந்தய பொருள் உண்டு எல்லாருக்கும். அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடும்படியாக ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து பியூலா சாய்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்களுடைய மருமகள் நாங்கள் கல்யாணம் ஆகி 6 வருடம் ஆகிறது. எனக்கு இவங்க மாமியாருன்னு சொல்வதை விட எனக்கு ஒரு தாயாக இருந்தாங்க. எங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் எல்லாமே இருந்து எங்களை நடத்தினாங்க. நான் கல்யாணம் ஆகி வந்தபோது எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இவங்க ரொம்ப அன்பாக பாசமாக எப்படி நம்ம வாழணும், நம்ம எப்படி புத்தி உள்ள ஸ்திரீயாக இருக்கணும், அவங்களுடைய ஜீவியத்தின் எடுத்துக்காட்டுகளெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்து எங்களை நடத்தினாங்க. குடும்பத்தில் 6 பேர், அதாவது அவங்க 2 மாமா மாமி, நான், என் ஹஸ்பண்ட், அவங்க மகள் மருமகன். எங்களை மருமகான் ஒரு விதத்துலேயும் யோசிக்க மாட்டாங்க. அவங்க சொந்த மகளை போல தான் மருமக்களே ட்ரீட் பண்ணுவாங்க. எந்த ஒரு வீட்டில் எந்த ஒரு இந்த ட்ரெஸ்ஸு அது மாதிரி எடுத்தால் கூட முதல்ல என்கிட்ட கேட்டுட்டு தான், உனக்கு என்ன பிடிக்குது, உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ நீ எடுத்துக்கோமா அப்படின்னு என்கிட்ட கேட்டுட்டு தான் செய்வாங்க. குடும்பத்தில் எல்லார்கிட்டேயும் பாசமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. நாங்கள் தப்பு பண்ணும்போது எங்களை மனசு கஷ்டப்படுத்தாதபடிக்கு எங்களை சிரிச்சிது அதை நாங்கள் திருந்தணும்னு எதிர்பார்ப்பாங்க. நாங்கள் அப்படி திருப்பியும் அதிலே இருந்தாலும் திருப்பி சொல்லுவாங்க, அப்படி செய்யாதீங்க மக்களே, இப்படி தான் செய்யணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எங்களை பயபக்தியில் ஆண்டவருக்கு பிரியமாக நடத்துனாங்க. மெயினாக ஜபத்தில் நாங்கள் ரொம்ப ஒரு பின்தங்கிய நிலவரத்தில் இருந்தோம். அவங்க 4
4 மணி ஜெபம் செய்யணும், 4 மணிக்கு தான் எழும்பணும். நாங்கள் வந்து வேலைக்கு போகிறனால 5 மணிக்கு எழும்பலாமே, 5:30க்கு எழும்பலாமேனோம். இல்லை, 4 மணிக்கு தான் எழும்பணுமா, அதுதான் குறிக்கப்பட்ட நேரம், ஆண்டவர் நமக்கு தயவு செய்கிற நேரம் அப்படின்னு செய்வாங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்தாலும், ஒருத்தருக்கு வியாதிப்பட்டா கூட அந்த இரவில் எங்களுக்கு சரீர பிரகாரமாக கவனிக்க வேண்டிய விதத்துலையும் கவனிப்பாங்க, ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. வேலைக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, ஒரு 10 மணிக்கு படுத்தா 12 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஜப சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும், ஆவில் நிறைஞ்சு கொண்டே தான் இருப்பாங்க. காலையில் அவங்க ஜபத்தின் பலனாக ஒரு விடுதலை கிடைக்கும், நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். அப்படியாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தாயாக இருந்தாங்க. அப்புறம் அவங்களுடைய ஸ்கூல் லைஃப்பில் பார்க்கும்போது, அவங்க ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் டீச்சர், சோஷியல் பாடம் எடுத்தாங்க. அதிகமாக ஆசிரியர்களை பார்த்தா நல்லா படிக்கிற மாணவர்கள் மேலே தான் கவனம் செலுத்தி ஊக்குவிப்பாங்க. அவங்க வந்து படிக்காத சிங்கிள் டிஜிட் எடுக்கிற பிள்ளைங்கள தான் நல்ல கவனம் செலுத்துவாங்க. அந்த பிள்ளைகளுடைய நிலவரத்துக்கு ஏற்றவாறு சொல்லி கொடுப்பாங்க. பிள்ளைங்க வந்து அந்த 14-15 இயர்ஸில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த அடலன்சி பீரியட் இருக்கும். நல்லா அவங்களுக்கு தனிப்பட்ட கவுன்சிலிங் கொடுப்பாங்க. நல்ல ஒரு அவங்களுக்கும் ஒரு மதராக நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய அவங்களுடைய சர்ச் லைஃப்பில் பார்க்கும்போது ஒரு நாளும் வீட்டில் இருக்க மாட்டாங்க. வாரத்தில் திங்கள் வியாழன் தான் இருப்பாங்க. செவ்வாய்க்கிழமை ஸ்கூல் முடிஞ்சிட்டு வீட்டுக்கே வர மாட்டாங்க. அப்படியே அவங்க என்னென்ன தேவை, ஸ்நாக்ஸ் எது வேணுமோ எடுத்துகிட்டு போயிட்டு நேராக ஸ்கூல், அவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸில் இருந்தால் 5 மணி மேலே தான் முடியும். முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வரமாட்டாங்க. ஸ்கூல்லேருந்து சர்ச்சுக்கு போயிட்டு சிஸ்டர்ஸ் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு ஊழியக்காரங்களுக்கு ஆறுதலாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. அதை மாதிரி புதன்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு போயிட்டு வீட்டுக்கே வரமாட்டாங்க. 10லேருந்து 12 மணி ஜபத்துக்கு இருந்துட்டு தான் வருவாங்க. 11லேருந்து 12 முழங்கால் ஜபத்துக்கு இருக்கணும், ஆண்டோட சமூகத்தில் முழங்காலில் நிற்கணும் எப்படியாவது அப்படின்னு போவாங்க. எங்களையும் ரொம்ப ஊக்குவிப்பாங்க. நாங்கள் வரமாட்டோன்னு சொல்லுவோம், இல்லைம்மா கண்டிப்பாக அந்த 11லேருந்து 12 முழங்கால் ஜபத்துக்கு வந்தே தீரணும். ஃபோன் பண்ணி எங்களை கூப்பிடுவாங்க. என்ன பலவீனம் இருந்தாலும் வாங்க, பரவாயில்ல, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், நமக்கு விடுதலை தருவார் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கை உள்ளவளாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை எங்களுக்கு ஏரியா ப்ரேயர், இவங்க ஏரியா ப்ரேயர் லீடராக இருந்தபடினால் அதுக்கும் வந்த உடனே கடகடன் 6:30 மணிக்கே போயிடுவாங்க. நான் சீக்கிரம் போகணும், ஜெபித்துட்டு போகணும் அப்படின்னு போயிட்டு அங்கே ஒரு நல்ல ஒரு குடும்பமாக இணைஞ்சு ஜெபிப்பாங்க. எல்லாருடைய கஷ்டங்களையும் தாங்கி எல்லாருக்காகவும் நல்லா ஜெபிப்பாங்க. அதுக்கப்புறம் சனிக்கிழமை பார்க்கும்போது அதுலேயும் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. இருந்தாலும் சனிக்கிழமை காத்தர் கூட்டத்துக்கு போயிட்டு காய்கறி வெட்டுற ஊழியம் செஞ்சுட்டு நைட் ப்ரேயர் 1 மணி வரைக்கும் இருப்பாங்க. நாங்கள் தான் இல்லை நம்ம போயிடலாம், 12 மணிக்கு போயிடலாம், வேலைக்கு போயிட்டு வந்துட்டோம், டயர்டாக இருக்கும் அப்படின்னுவோம். இல்லைம்மா எனக்கு எல்லிஸில் வந்து 10லேருந்து 1 நடக்கும், கண்டிப்பாக 1 மணி வரைக்கும் இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சண்டே பார்த்தா சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் அவ்வளோ ஈடுபாடாக இருப்பாங்க. முதல்ல ஆன்ட்டி சொன்ன மாதிரி அவங்க என்னென்ன பொறுப்புகள்லாம் அங்கே வகுத்தாங்கன்னு சண்டே ஸ்கூலில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க. அவங்களுக்கு பிரான்ச் ஊழியம் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கே வந்து ஃபுல்லாக வேறு மதம் உள்ள பிள்ளைங்க, வெளி சபை சர்ச் பிள்ளைங்க அப்படி தான் வருவாங்க. பிள்ளைங்க வரலன்னா அவங்க வீட்டில் போய் அவங்கள சந்தித்து பேசிட்டு சண்டே ஸ்கூல் முடிச்சுட்டு நான் 3 மணிக்கு மேலே தான் பிரான்ச்சில் தொடங்குறனால 5 மணிக்கு முடிச்சுட்டு அப்புறம் அவங்க வீட்டில் போய் அவங்கள பார்த்து பேசிட்டு ஜோம்னிட்டு 6-6:30 மணிக்கு தான் வருவாங்க. அப்போ நான் கூட கோவத்தில் சொல்வேன், நீங்கள் என்ன ஒரு நாள் லீவ் இருக்குது, எனக்கு இந்த வருஷம் சண்டே ஸ்கூல் வேண்டாம், நீங்கள் லேட்டாக வரீங்க அப்படின்னு நான் சொல்வேன் எல்லாத்துக்கும். அப்போ சொல்லுவாங்க, இல்லைம்மா நமக்கு ஆண்டவர் பலன் தர வரைக்கும் அவருக்கு கண்டிப்பாக ஊழியம் செய்யணும், ஏதோ ஒரு ஊழியம் செய்யணும். என் குடும்பத்தில் நான், ஹஸ்பண்ட், அவங்க மகள், மருமகன் எல்லாரும் ஊழியம் செய்யணும், யார் ஊழியம் செய்யாமல் இருக்கக்கூடாது, நமக்கு ஆண்டவர் சுகபலனை தர வரைக்கும் ஊழியம் செஞ்சே ஆகணும். அது மாதிரி எங்களை ஜபத்துலேயும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதுலையும் ரொம்ப எங்களை கட்டி எழுப்புனாங்க. அவங்கள பார்த்தா ரொம்ப தைரியம் உள்ளவங்களாக இருந்தாங்க. அவங்க வந்து வீட்டில் எந்த ஒரு குறை வைக்க மாட்டாங்க. சர்ச்சுக்கு போகிறாங்கன்னா, இப்போ அவங்க ஸ்கூல் முடிஞ்சு அப்படியே சர்ச்சுக்கு போகிறாங்கன்னா காலையில் எல்லாமே செஞ்சுருவாங்க. 3 மணிக்கே எழும்பி சில நாள்லாம் எங்களுக்கு சமையல் பண்ணி வச்சுருவாங்க. அது மாதிரி அவங்களுடைய கடமைகளை செஞ்சுட்டு தான் வீட்டுடைய சர்ச்சு மற்ற இதெல்லாம் செய்வாங்க. எல்லாம் அவங்கனால வீட்டில் ஒரு குறை இருக்காது, எல்லாமே செஞ்சுருவாங்க. படுத்ததாகவே கிடையாது. இறுதியாக அவங்களுக்கு இந்த மே மாதத்துலேருந்து தான் இந்த மாதிரி ஒரு பலவீனம் வந்தது. இந்த பலவீனத்தின் நிமித்தம் அவங்க ரொம்ப சரீரத்தில் வியாதிப்பட்டாங்க. ரொம்ப ஏன்னா நான் மட்டும்தான் அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க கூட இருந்தேன். அவங்க வேறு வழி இல்லாமல் ஒரு நிர்பந்தமான நிலவரத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க.
அவங்க கூட நான் இருக்கும்போது அவங்கள பார்த்துட்டு டாக்டர்ஸ் என்கிட்ட தான் அவங்கள பற்றியோடைய நிலவரத்தை சொல்லுவாங்க. சிலது அவங்களுக்கு கேட்கும், சிலது கேட்காது. இன்கேஸ் கேட்டால் இது ஒரு சத்துருமா, இந்த சத்துருவை நான் ஜெயிக்கணும், எனக்கு ஆண்டவர் இவ்வளோ நேரம் ஜெயம் கொடுத்துட்டார், இன்னும் நான் ஜெயிக்கணும், இதில் நான் விடுதலை பெறணும், அப்படி தான் ஜெபிச்சு கொண்டு இருந்தாங்க. அவங்க முதல் 17 நாள் ஐசியூவில் இருந்தாங்க. அப்போவும் பயங்கரமாக ஜெபித்துட்டு இருந்தாங்க. அங்கே இருந்த டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. இவங்க ஆவில் நிறையதை பார்த்து என்னம்மா ஆச்சு, வாட் ஹேப்பன் டு யூ அப்படின்வாங்க. ஆர் யூ ஃபீலிங் பெட்டர் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஒன்றும் இல்லை டாக்டர், ஐ வாஸ் ப்ரேயிங் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு மாறின பிறகு நம்மளுடைய பாடலெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு பாட்டு போட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தெய்வீக சுக தூதுகளின் புக்கை படிச்சுட்டே என்னை படிக்க சொல்லுவாங்க. அவங்க கேட்பாங்க. அப்போ ஆபிரகாமின் விசுவாசத்தை பற்றிலாம் படிக்கும்போது எனக்கும் ஆண்டவரே செய்யுங்க, எனக்கும் விசுவாசத்தை தாரும், எனக்கும் அற்புதம் செய்யுங்க, எனக்கும் சுகத்தை தாரும், என்னையும் எழுப்புங்க அப்படி ஜெபிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரூமில் இருக்கும்போது சண்டே அந்த டைமில் ஒரு ஆன்லைன் வர்ஷிப் போட்டு அக்காங்க கூடயே பாட்டு பாடுவாங்க. கடைசி சண்டேயில் அவங்க சேரில் உட்கார வச்சு அவங்க அதுக்கடியில் காலையில் எழும்பி தொடச்சிட்டு கஞ்சி குடிச்சிட்டு எனக்கு போதும்மா, எனக்கு நீ போட்டு விட்டுற, நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்னைக்கு நல்ல கை தட்டி அவங்களே பாடினாங்க சத்தமாக. டாக்டர் வந்தாலும் பரவாயில்ல, நர்ஸ் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பாட்டு பாடிட்டு அப்புறம் பிரசங்க டைமில் அவங்க அப்படியே படுத்து நான் கேட்குறேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தம்பிதுரை பாஸ்டரோட மெசேஜ் ஃபுல்லாக கேட்டுட்டு அதுலேயும் நான் கேட்டேன் எத்தனை பாயிண்ட் முடிஞ்சிருக்கு, 4 பாயிண்ட் முடிஞ்சிருக்கு, இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது அப்படின்னு. அவங்க தூக்கம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி கேட்பாங்க. அவங்க சில நேரம் அந்த பலவீனத்தினால் எப்படி தூங்குவாங்க, தட்டி விட்டால் சரி நான் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த சர்வீஸ் முடிகிற வரைக்கும் அவங்க தூங்காமல் கேட்டு ஆமேன்னு அந்த அக்கா ஜோம்னி முடிக்கிற வரைக்கும் இருந்தாங்க. கடைசியாக போன வாரம் மண்டே நைட் அவங்களுக்கு எல்லா கவுண்ட்ஸும் கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அவங்கள திருப்பி ஐசியூக்கு மாற்றினாங்க. அப்போ ஐசியூலையும் போயிட்டு எல்லா டைம்லேயும் ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணணும். அவங்களால முடியாத ஒரு பலவீனத்தினால பாஸ்டர் ஊழியக்காரங்களுக்கு எனக்கு ஃபோன் போட்டு கொடுமா ஜெபம் பண்ணணும், அவங்களோட சேர்ந்து ஆவியில் நிறைஞ்சு அப்படியே ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. கடைசியில் கொஞ்ச நாள் இடையில தூக்கம் வராமல் மிகவும் கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் இரும்பலூர் அம்மச்சி அவங்களுக்காக மிகவும் போராடி ஃபோனில் ஜெபம் பண்ணும்போது அவங்களோட ரொம்ப போராடி ஜெபிச்சுட்டு சொன்னாங்க, இன்றைக்கி நான் நல்லா தூங்கிடுவேன், எனக்கு அம்மச்சி நல்ல தூக்கம் வாங்கி கொடுத்துருக்காங்கன்ட்டு. அன்று இரவு 2 நாள் நல்லா தூங்கினாங்கன்னா 10 மணிக்கு படுத்தாங்கன்னா காலையில் அவங்க ஒரு 5-6 மணி வரைக்கும் என்னை எழுப்பவே இல்லை. எதுக்குமே யூரினோ எதுவுமே நடுவில் அவங்க எப்படியும் எழுப்புவாங்க, என்னை ஒரு 4 தடவையாவது இல்லை 2 தடவையாவது எழுப்புவாங்க. ஆனால் அன்றைக்கி என்னை எழுப்பவே இல்லை. நான் தான் அவங்கள எழுப்பினேன், மாமி ஜெபம் பண்ணலாமா. நான் அன்றைக்கி அவங்கள 4 மணிக்கு எழுப்பலை, ஏன்னா அவங்க நல்லா தூங்குறாங்க, சரி அவங்களே முழிக்கட்டும் அப்படின்னுட்டு. ஆனால் அன்றைக்கி அவங்க அப்புறம் லேசாக நான் அது கொடுத்த பிறகு தான் எழுப்புனாங்க. அதை மாதிரி அவங்களுக்கு அன்றைக்கி ஒரு நல்ல தூக்கத்தை கட்டளிட்டாங்க. கடைசியாக சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு அவங்களுக்கு ரொம்ப ஜுரம் நடுக்கமாக இருந்தது. அதாவது சாதாரணமான ஜுரத்தை விட பல மடங்கு ரொம்ப ஜுரம், தாங்கவே முடியாது. அப்படியே என்னை கையை பிடிச்சிப்பாங்க, என் நெஞ்சை தடை விடு, என்னால் முடியல, ரொம்ப நடுக்கமாக கஷ்டப்பட்டாங்க. அவங்க மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அன்று இரவு கொஞ்சம் நேரம் கஷ்டப்பட்டுட்டு கொஞ்சம் தூங்கினாங்க. அப்படியே முழிச்சு தூங்கி அப்படி இருந்தாங்க. சனிக்கிழமை காலையில் நான் சாப்பாடு கொடுக்க போனேன். எனக்கு என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு கேட்டாங்க. நான் இட்லின்னு சொன்னேன். ஒரு பாதி இட்லி சாப்பிட்றதுக்குள்ளே அவங்கள அறியாமல் ரொம்ப வாந்தி வர ஆரம்பிச்சிடுச்சு. சரி நிறுத்திட்டேன். அப்புறம் ஒரு 11 மணிக்கு என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி பாஸ்டர் வந்திருக்காரு, இங்கே ஒரு பாஸ்டர் நிற்கிறாரு, இப்படி கை காட்டி இங்கே ஒரு பாஸ்டர் நிற்கிறாரு. நான் சொன்னேன், நான் மட்டும்தான் உங்கள் கூட இருக்கேன், நான் யார்கிட்டையுமே சொல்லலையே, வர சொல்லலையே, யாருமே வரலையே அப்படின்னு சொன்னேன். இல்லை பாஸ்டர் இருக்காரு, அந்த சிஸ்டர்கிட்டையும் பாஸ்டர் இருக்கிறாரு இங்கே அப்படின்னு சொன்னாங்க. அவங்க நாங்கள் ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் சரின்னு விட்டுட்டாங்க. அப்புறம் நானும் வந்துட்டேன். மதியம் சாப்பாடு நான் கொஞ்சம் லேட்டாக போனேன். அவங்க எனக்கு பசிக்குது, அவளை சீக்கிரம் வர சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு 2:30 மணிக்கா ரசம் சாதம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அவங்க ஒரு ஸ்பூன் தான் சாப்பிடுவாங்க, அதுக்கு மேலே அவங்களால சாப்பிட முடியாது. அன்றைக்கி அது ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. எப்போவுமே அப்படி சாப்பிட மாட்டாங்க, என்கிட்ட வேண்டான்னு இருவாங்க. அன்னைக்கு மட்டும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அவங்க சரி சாப்பிட்டுட்டாங்க. நாங்கள் வந்துட்டேன் வெளியே. அதுக்கப்புறம் அவங்க மகள் வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நான் சாயங்காலம் ஓட்ஸ் கஞ்சி கொடுக்கறதுக்கு போனேன். அப்போ இந்த மாதிரி ஓட்ஸ் கஞ்சியும் கொடுத்துட்டு வந்துட்டேன். நைட் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்டேன். எனக்கு எதுவும் வேண்டாம், இது போதும், நாளைக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க.
திருப்பி நைட்டு நான் அவங்கக்கிட்ட உங்களுக்கு எப்படி இருக்குது கேட்கணுன்னு போனேன். ஒரு 8 மணி அந்த டைமுக்கு போகும்போது லூக்கா பாஸ்டர் ஃபஸ்ட்டு அவங்க தங்கச்சி வந்திருக்காங்க, என்னை எழுப்பு, கிறிஸ்டி நிற்கிறா கீழே எனக்காக நின்றுட்டுருக்கா, என்னை கூட்டிகிட்டு போனாங்க. யாருமே வரலம்மா, அவங்க திருச்சியில் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இல்லை வந்திருக்கா, அவள் நிற்கிறா அப்படின்றாங்க. நர்ஸுக்கிட்டேயும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுமா, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பாஸ்டர் லூக்கா வந்திருக்காரு கொஞ்சம் நேரம் கழிஞ்சு, எனக்கு பாஸ்டர் லூக்காவை பார்க்கணும், அவர் தானே நின்றுட்டு இருந்தார், அவர் தான் வந்தார் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அப்படின்னு அப்புறம் அவங்கக்கிட்ட ஜோம் பண்ணாங்க. நைட்டு நான் அவங்க அதுக்காக ஐயங்குறாங்களேன்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிலீவர்ஸ்லாம் நைட்டு வந்து பார்த்தாங்க. எல்லாரையும் கரெக்டாக நீ தான் சிங்கு, நீ தான் ஜோயல், எல்லாரையும் கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சி நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க படுத்திருக்காங்க. படுத்தபோது நைட்டு ரொம்ப முடியாமல் தூக்கம் வர அளமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒரு 2 மணி போல் அவங்களுடைய பல்ஸ்லாம் கம்மியாக இருக்குது. ஆனால் 4:30 மணிக்கு போகும்போது அவங்க கண்ணை மூடி நல்லா கண்ணை மூடிட்டாங்க. அதோட அவங்களுக்கு பல்ஸ்லாம் டவுன் ஆகிடுச்சின்னு சிஸ்டர் சொன்னாங்க. அப்புறம் 6:30 மணிக்கு டாக்டர் வந்து ஹார்ட் பீட் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சிபிஆர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இன்னும் 5 நிமிஷம் தான் உயிரோடு இருப்பாங்க, இல்லை 10 நிமிஷம் தான் இருப்பாங்கன்னாங்க. ஆனால் அன்றைக்கி ஃபுல்லாக அவங்க இருந்து கடைசியில் நைட்டு 8:30 மணிக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொண்டாங்க. அவங்க போன பாதையில் நாங்களும் எங்கள் குடும்பத்தை எல்லாரும் போனோம். அவங்க அந்த விசுவாசத்தில் ஆண்டவரை பற்றி கொண்டாங்க. அவங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையில் கடைசியில் வியாதின்றது ரொம்ப கொடூரமாக இருந்தது அவங்களுக்கு. ஏன்னா நான் 6 வருடத்தில் அவங்கள பார்க்கும்போது வீட்டில் ஒரு நாளும் தலைவலிக்குன்னு கஷ்டப்படுவாங்க. ஆனால் ஊழியத்துக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும், என்ன செய்யணுன்னாலும் எதுலேயுமே கொஞ்சம் லேட் ஆனால் கூட பரவாயில்ல, நான் போய் ஆண்டோடைய சமூகத்தில் விழுந்துடுறேன், பரவாயில்ல, கடைசி அந்த பைபிள் ஸ்டடிலாம் 8:15 ஆனால் கூட நான் போயிடுறேம்மா, அந்த கடைசி வர்ஷிப் இருக்கும்டா, நல்ல எனக்கு ஆறுதலாக இருக்கும்டா, எனக்கு யார் வீட்டில் ஆறுதல் கொடுப்பா அப்படின்ட்டு ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஜபத்தையும் விட மாட்டாங்க. ஆண்டவர் அதிகமாக கனம் பண்ணாங்க, பரிசுத்தவான்களை கனம் பண்ணாங்க, நேசித்தாங்க, எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருந்தாங்க. இந்த சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரீஸ்லாம் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு தாழ்வான பகுதியில் கொடுத்தா கூட சந்தோஷமாக மனரம்யமாக எல்லாத்துலேயும் உயர்விலும் தாழ்விலும் எல்லாத்துலேயும் மனரம்யமாக ஊழியம் செஞ்சாங்க. குடும்பத்துலேயும் சந்தோஷமாக இருந்தாங்க. எல்லா சொந்தக்காரங்களையும் ஒன்று போல் நேசிப்பாங்க. எதுனாலும் அதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கூடாதுமா, நம்ம எல்லார்கிட்டையும் நம்ம நல்லா இருக்கணும், நம்மளை பார்த்து எல்லாரும் கற்றுக்கணும் அப்படின்னு அப்படி ஒரு மாதிரியான ஜீவியம் இருந்தாங்க. அவங்க ஜீவித்த அதே ஜீவியத்தில் நாங்களும் போக நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சகோதரம், நமக்கு நேரம் ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு கிருபான ஒரு சவரி சாட்சி சொல்லு, 2 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டி தான் இதாக இருக்காங்க. அப்பாவோட தம்பி தான் எங்கள் சித்தப்பா, கடைசி சித்தப்பா ஒய்ஃப் தான் ஆண்டி, விஜய் ஆண்டி. நான் வந்து எங்கள் குடும்பத்துக்கு அப்புறம் ரொம்ப நாள் நான் தங்கின இடம்னா எங்கள் சித்தப்பா வீட்டில் தான். நான் சென்னையில் என்ட்ரன்ஸ் படிக்க போகும்போது 1 மாதம் தங்கியிருந்தேன். அதேமாதிரி வேலை பார்க்கும்போது சென்னையில் இருக்கணும். அப்பப்போ நாங்கள் போகிற வீடுனா எங்கள் ஆண்டிக்கு வீட்டுக்கு தான். நான் பார்க்கும்போது நான் எப்போ போனாலும் இது வரைக்கும் அங்கே கடைசியாக நான் மார்ச் மாதம் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். இது வரைக்கும் அவங்க எப்போவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமாக எங்களுக்கு எல்லா பணிவிடையும் செய்வாங்க. அவங்க பிள்ளைகளை போல நேசிப்பாங்க. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா, அவங்க பிள்ளைங்களும் சரி நாங்களும் சரி, ஒரு வித்தியாசம் இல்லாமல் தான் அவங்க வீட்டில் நாங்கள் பரிமாறுவோம். சில நேரம் நாங்கள் போயிருப்போம், அவங்க அண்ணனோட பிள்ளைங்க வந்திருப்பாங்க, எங்களை எல்லாரையும் ஒன்றே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. முகம் கோடவோ யாருக்கிட்டே பார்ஷியாலிட்டி காட்டுவோ அப்படி இருக்க மாட்டாங்க ஆண்டி. யார் போனாலும் நாங்கள் அவங்க அண்ணன் பிள்ளைங்க வந்தாலும் எல்லோரும் நாங்கள் அங்கே போவோம். எங்கள் சென்னையில் இருக்கிறனால நாங்கள் படிக்கிறதுக்கு வேலை பார்க்குற இருக்கும்போது எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி நாங்கள் போகிறதுன்னா எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு தான். எப்போ போனாலும் எல்லாருக்கிட்டையும் நல்ல அன்பாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட கற்றுக்கிட்ட பாடம் என்னென்னா, அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஆனால் அந்த பிஸியான வாழ்க்கையில் மிஷின் மாதிரி தான் அவங்க லைஃப் இருந்தது. வேலைக்கு போவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, ஆனால் எல்லா சொந்தக்காரங்களையும் அன்பாக வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு நாள் கூட எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு தெரியும் அவங்களுக்கு அப்பப்போ தலைவலி வரும், ஆனால் கூட அந்த தலைவலியை வெளியில் எங்கள்கிட்ட காட்டவோ எனக்கு டயர்டாக இருக்குது எனக்கு முடியல அப்படி சொல்லவோ கிடையாது. யார் போனாலும் சிரித்த முகத்தோட. கடைசியாக நான் வந்து மார்ச் மாதம் டோனிக்கு பர்த்டேக்குன்னு நாங்கள் சும்மா பக்கத்தில் தற்செயலாக தான் அன்றைக்கி போயிருந்தோம். இதுவரை போனதில்லை அவனுக்கு பர்த்டேக்கு. அன்றைக்கி தான் சும்மா போயிருந்தோம்.
அன்னைக்கு கூட நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். 8 மணிக்கு அப்புறம் தான் போனோம்னு நினைக்கிறேன். நாங்களும் சர்ப்ரைஸாக தான் பிளான் பண்ணி சும்மா சரி அவனுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு போனோம். போகும்போது அப்போ கூட என்ன பண்ணாங்க, நான்வெஜ் டக்குன்னு வாங்கி நாங்கள் போகும்போது ட்ரெஸ்ஸு கூட அவங்க மாற்றலை. அப்போ நின்று சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடைசியாக நாங்கள் அவங்கள வந்து சென்னையில் பார்த்தது வந்து மார்ச் மாதம்தான். ரொம்ப சந்தோஷமாக அன்னைக்கும் வந்து ரொம்ப சிரிச்சுட்டு அன்றைக்கி நல்லா ஜாலியாக இருந்தாங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க. அன்றைக்கி என்னெல்லாமோ அப்போ தான் வந்திருக்காங்க ஸ்கூல்லேருந்து நினைக்கிறேன், தெரியல. ட்ரெஸ் எல்லாம் மாற்றலை, ஆனால் குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் போகிறோன்னு சொல்லி. ரொம்ப அன்பாக இருந்தாங்க. ஆண்டவருக்கு ஊழியத்தை இதன் மத்தியில் ஜாய் சொன்னது போல் எல்லா ஊழியத்துக்கும் போவாங்க. எப்போ நான் நினைப்பேன் இவங்களுக்கு என்றைக்கு தான் இந்த ரெஸ்ட்டு கிடைக்குன்னு தெரில. எப்போவுமே ஓடிட்டுருக்காங்க. இந்த ஸ்கூல் வேலை முடித்தா தான் கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லா எல்லாம் செய்வாங்க அப்படின்னு நான் நினைப்பேன். ஃபுல்லாக பிஸியாக ஏரியா ப்ரேயருக்கெல்லாம் போவாங்க. எங்கள் ஏரியாவுக்கு வரும்போது ப்ரேயர் முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு எங்கள் அங்கிள் ஆண்டியும் வந்து என்னை பார்த்துட்டு போவாங்க. அதேமாதிரி எல்லா காரியத்திலும் அவங்க வந்து சிரிச்சிட்டு ஜாலியாக இருப்பாங்க. ஒரு ரொம்ப ஸ்மார்ட்டாக எல்லாம் பண்ணுவாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க. நான் அவங்க வீட்டில் நிறைய நாள் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஒரு நாள் கூட யாரை பற்றியும் குற்றம் மாட்டோம், சொந்தக்காரங்களை பற்றியோ எந்த விஷயம் குற்றம் சொன்னதோ குறை சொன்னதாக கிடையாது. அவங்க காரியத்தை பார்க்காங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க, எல்லாரையும் நல்லா கவனிப்பாங்க, பிள்ளைங்களை பார்ப்பாங்க. எந்த குறையும் அவங்க வச்சதே இல்லை. அவங்களோட வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்கிற மெயின் பாடம் என்னென்னா, நம்ம எல்லாம் ஆண்டவர் கொண்டு ஊழியம் செய்யலாம். ஆனால் அன்பு முக்கியமாக இருக்கணும். நம்ம எல்லாம் செய்வோம், ஆனால் கடைசியில் நிறைய சூழ்நிலை நமக்கு அன்பு இருக்காது. அந்த எல்லாருக்கிட்டையும் சமமாக எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறது, அன்பாக இருக்கிறது, மிஷன் போல் வாழ்க்கை இருந்தாலும் பிஸியாக இருக்கிற லைஃப்பில் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது, இதெல்லாம் அவங்க படிக்க வேண்டிய பாடம். நமக்கு உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்க காலம் கொஞ்சம் நாட்கள். அந்த கொஞ்சம் நாட்களில் நம்ம வேலை இருக்குது, எல்லாருக்கும் தான் வேலை இருக்குது. அந்த வேலைகளின் மத்தியில் ஆண்டவரை தேடணும், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இதெல்லாம் அவங்கள்ட்ட நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள். அதே மாதிரி எல்லாருக்கிட்டே அன்பாக இருக்கணும், குறை சொல்லக்கூடாது. அவங்க எப்போவுமே சொல்லுவாங்க, நம்ம காரியத்தை பார்ப்போம், எதுக்கு ஒவ்வொருத்தர் பேர் பேசிகிட்டு இருக்கணும். அவங்கவுங்க பார்க்க ஆண்டவர் நமக்கு வச்சுருக்கிறத நம்ம பார்ப்போம். யாரு கூடயும் கம்பேர் பண்ண மாட்டாங்க. ஆண்டவருக்கு சித்தம் நம்ம வாழ்க்கை நிறுவனம். நமக்கு ஆண்டவருக்குள்ள உறவு யார் எப்படி இருந்தால் நம்ம அவங்க காரியம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். நமக்கு அதை பார்ப்போம், நம்ம பரிசுத்தமாக வாழ்வோம். இப்படி தான் எப்பவும் உபதேசிப்பாங்க ஆண்டி. எங்கள் தான் சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்கு நெக்ஸ்ட் நாங்கள் வந்து க்ளோஸாக பழகின வேணும்னா எங்கள் ஆண்டி சித்தப்பாவும் தான். நான் அவங்களுக்கு கடைசியில் கூட அவங்க முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட போய் பார்க்குறதுக்கு யாரையும் அலோவ் பண்ணாதனால முடியல. ஒன்றும் நான் அவங்களுக்கு எதுவுமே நான் செய்யலை. அதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்கல. ஆண்டவர் ராஜ்யத்தில் ஆண்டவர் சேர்த்து கொண்டார். அவங்க போன வழியில் நாமும் பின்பற்றுவோமாக. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நம்முடைய தியானத்துக்காக தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் படிக்கலாம். தானியேல் 12:3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அப்போ தானியேல் புத்தகத்தில் நாம் 12ஆவது அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்திலே ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றைக்குள்ள சதாக்களும் பிரகாசிப்பார்னு படிக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ இந்த உலகத்திலே பல மக்கள் இருக்கிறார்கள். ஞானவான்கள், புத்திமான்கள் என்று வேதம் அநேகரை சொல்கிறது. ரட்சிக்கப்படாதவர்களை பாவிகள் என்றும் துன்மார்க்கர் என்றும் சொல்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ ஞானவான்கள் என்றால் முதலாவது அவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருக்கிறார்கள். தேவனுக்கு பயந்து யார் ஜீவிக்கிறார்களோ அவர்கள் தான் ஞானவான்கள். ஏன்னால் யோபுடைய புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். 28ஆம் அதிகாரத்தில் 28ஆவது வசனத்தை படிக்கலாம். மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருக்கு பயப்படுதல் ஞானம், பொல்லாப்பட்டு உள்ளது புத்தி. அப்போ ஞானவான்கள் என்று புத்திமான்கள் என்று வேதத்திலே சொல்லப்படுது. அப்போ புத்திமான்கள், நீதிமான் மடிந்து போகிறான், ஒரு மனதில் வைக்கவில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். தீங்கு நாள் வருவதற்கு முன்பாக
அவர்கள் எடுக்கப்படுகிறார் என்பதை சிந்திப்பார் இல்லைன்னு சொல்லப்பட்டு. அப்போ நேர்மையாக நடந்தவர்கள் தங்கள் சமானத்தில் பிரவேசித்து படுக்கையில் இழைப்பார்கள்னு சொல்லி படிக்கும். அப்போ இந்த நேர்மையாக நடக்கிற கூட்டம், புத்திமான்களாக நடக்கிற கூட்டம், நாணவாங்கிற கூட்டத்திலே நாமும் கூட காணப்பட வேண்டும். இந்த நம்ம வீட்டு கடன் சொன்ன அருமையான சகோதரி கூட இந்த கூட்டத்திலே தன்னை சேர்த்து கொண்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன் பாவங்களெல்லாம் அவர்கிட்ட அறிக்கை செய்து ஒரு ரத்தத்தினாலே அவர்கள் கழுவப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாய் பெற்று இந்த சத்தியத்தில் அவர்கள் வந்து தன்னை ஞானவான்களுடைய கூட்டத்திலே ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தை தங்களை இணைத்து கொண்டார்கள். ஸ்தோத்திரம். அப்போ இணைத்து கொண்டது மாத்திரமல்ல, அந்த சபைக்கு ஏற்றபடியான சத்தியத்துக்கு ஏற்றபடியாக அவர்கள் ஜீவிக்க தங்களை ஒப்பு கொடுத்து விட்டார்கள். ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கி கூட நம்ம யாரையும் குறைச்சதில்லை. சபைக்கு அநேகர் வந்தாலும் கூட எல்லாரும் அப்படியே ஆத்மாக்களுக்காக ஒழித்துக்காக பிரயாசப்படுவதில்லை. கதை ஸ்தோத்திரம். கூட்டத்துக்கு வந்ததோடு அநேகர் திருப்தி அடைந்து வீடுகளுக்கு போய்விடுகிறார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் அதன் மத்தியிலே அநேகர் தங்களை இயேசுக்காக ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, இயேசுக்காக பாடுபடுகளாக தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். அப்போ தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும், ஊழியத்துக்காக ஏதாவது செய்ய வேண்டும், இயேசுக்காக ஏதாவது செய்ய வேண்டும், சுவிசேஷத்துக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று தங்களுடைய நேரத்தை தங்களுடைய தாளந்துகளை கர்த்தருக்காக அவர்கள் அர்ப்பணிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அது ஸ்தோத்திரம். அப்போ அது ஒரு ஊழியத்துக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு அமைகிறது. அப்போ ஒரு சபையில் ஊழியக்காரர்கள் இருந்தாலும் அந்த ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்தாலும் அவளோடு ஒத்துழைத்து சேவை ஆண்டவருக்கு சேவை செய்யறதுக்கு அநேக தேவஜனங்கள் அவசியம். சண்டே கிளாஸ் ஊழியம் என்றும் இன்னும் ஏரியா ஜபம் பல ஊழியங்கள் சபையில் நியமிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அதுக்காக சேர்ந்து பிரயாசப்படும் போது அந்த சபை ஆசிக்கப்படுது, அந்த ஊழியம் ஆசிக்கப்படுது, ஊழியக்காரர்கள் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். அப்போ கிறிஸ்துவோடு இணைந்து நாம் முதலாவது ஜீவிக்க வேண்டும், சபையோடு இணைந்து நாம் ஜீவிக்க வேண்டும், ஊழியக்காரர்களோடு இணைந்து ஜீவிக்க வேண்டும், இயேசுக்காக தன்னுடைய வாழ்நாளெல்லாம் பாடுபட வேண்டும். இந்த சகோதரியுடைய நான் இதுக்கு முந்தைய இவர்களை பார்த்ததில்லை. அப்போ இவர்கள் சீரியஸாக இருக்கிறார்கள், மரணம் அடைய கண்டிஷனில் இருக்கிறார்கள் என்று அங்கேருந்து நம்முடைய சகோதரன் அவர்கள் சொன்னார்கள். ஸ்தோத்திரம். அப்போ அவர் மூலமாக இவரை பற்றி நான் கேள்விப்பட்டு கொண்டேன். ஸ்தோத்திரம். அவருடைய குடும்பத்தார் கூட மார்த்தாண்டத்தில் விசுவாசியாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஸ்தோத்திரம். அப்போ இவர்களை பற்றி சாட்சியில் நான் கேட்ட காரியம், மற்ற இவர்களை பற்றி கேள்விப்பட்ட காரியம் எல்லாவற்றையும் பார்க்கும்போது இவர்கள் இப்படியாக இயேசுக்காக தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாகவும் ஊழியத்துக்காக நல்ல பாடுபவர்களாகவும் காணப்பட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அதை இலைப்படையாமல் சந்தோஷமாக அந்த காரியங்களை அவர் செய்து நிறைவேற்றியிருக்கிறார்கள். அப்போ அர்க்கிப்பு என்றவரை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, உன் ஊழியத்தை நிறைவேற்ற நீ கவனமாக ஜாக்கிரதையான்னு சொல்லப்பட்டு. ஸ்தோத்திரம். அதுபோல் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்ததான எல்லா விதமான ஊழியங்களையும் ஒரு விசுவாசியாக இருந்தாலும் அவர்கள் ஊழியக்காரர்களோடு சேர்ந்து ஆண்டவரோடு சேர்ந்து பரிசுத்தவான்களோடு சேர்ந்து இந்த ஊழியங்களிலே அவர் செயலாற்றியிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அப்போ ஞானவான்கள் ஆகாயமிடத்த ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்பட்டவர்கள் அவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றைக்குள்ள சதா காலங்களையும் பிரகாசிப்பார். பூமியிலே கூட அவர்கள் ஒரு கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, நித்தியத்தில் பரலோகத்தில் என்றைக்குள்ள சதா காலங்களிலும் அவர்கள் இயேசுவோடு பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. அப்போ நாமும் கூட இந்த சத்தியத்தை கேட்குற நாமும் கூட இயேசுக்காக நாம் பாடுபட தீர்மானிக்கணும். இந்த அடக்காணிக்கு வந்தால் போதாது, நீங்கள் அடக்காணி முடிந்தவொன்னே உங்கள் வீடுகளுக்கு போனால் போதாது. நானும் இயேசுக்காக என்ன செய்கிறேன், நான் மறைக்கும் போது இப்படி சாட்சி சொல்ல முடியுமா, என்னை பற்றி என்ன சாட்சி சொல்வார்கள், நான் இயேசுக்காக பூமியில் இருக்கும்போது செய்கிறேன், நானும் ஆத்மாக்களுக்காக பிரயாசப்படுகிறேன், நானும் ஒளிக்காரோடு சேர்ந்து பாடுபடுகிறேன் என்று நாம் தீர்மானிக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நாம் வெறுமனே ஒரு கெஸ்ட்டு போல் அந்த ஆராதனை பங்கு பெற்றால் நாம் ஒரு பரிதாபமான நிலத்தில் இருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். இயேசுவை அறிந்து நாம் எல்லாருமே இயேசுக்காக பாடுபட வேண்டும், இயேசுக்காக சத்தியத்துக்காக நாம் பிரயாசப்பட வேண்டும், அல்லது ஒரு ஆத்மாக்கள் மத்தியில் இயேசுக்காக ஒளி வீச வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஜீவன் செய்யும்படியாகவே கர்த்தர் நம்ம எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்கள் கூட அப்படியாக தன்னை விளங்கிக் கொண்டு தேவன் அழைத்த அழைப்புக்கு ஏற்றபடி தன்னை பாத்திரமாக மாற்றிக்கொண்டார்கள்.
அது ஸ்தோத்திரம். அழைப்பையும் தெரிந்து கொள்ள உறுதியாக்க முடியாது சாக்கிறேன்னு சொன்னபடி அந்த அழைப்புக்கு பசுத்துவாங்களுடைய ஐக்கியம் முக்கியம் என்பதை உணர்ந்து அவர்கள் சொல்கிறார்கள் கூட்டங்களுக்கெல்லாம் கரெக்டாக போனார்கள் என்று பிடிக்கும். அப்போ வேலைக்கு போயிட்டு நேராக சபைக்கு போனார்கள்னு பிடிக்கும். அப்போ வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம தேவனை நான் ஊழியம் செய்வேன்னு சொல்ல முடியாது. அப்போ நமக்கு ஒரு சபையில் ஒரு ஐக்கியம் வேணும், சபையில் ஒரு பங்கு வேண்டும். நாம் சபையில் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து இயேசுக்காக நாம் தொன்று ஆற்ற வேண்டும். தனியாக இருந்து நாம் ஊழியம் செய்யணும் ஆத்மாதாயம் என்றால் அது சரியான ஒரு வல்லமை அங்கே விளங்காது, தேவன் அங்கே மகிமைப்பட முடியாது. அப்போ இப்படியாக அவர்கள் சுயாதீனமாக அவர்கள் எதுவும் செய்யாதபடி அவர்கள் என்ன செய்தார்கள், எல்லாமே சபையோடும் பரிசுத்தவான்களோடும் சேர்ந்து கொண்டு அவங்க கொடுத்தான காரியங்களாம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அப்போ கடைசி நாட்களில் அவங்களுடைய சரீரத்தை பல கஷ்டங்கள் வியாதி வந்திருந்தாலும் கூட அதையும் பொறுமையோடு சகித்து கொண்டு அவர்களை இந்த சத்தியத்திலே அவர்களை கத்திரக்குள்ளே மறிக்க உதவி செய்தார்கள். ஸ்தோத்திரம். அப்போ நாமும் கூட இந்த நேரத்தில் நல்ல தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். நாமும் அநேகரை நீதிக்கு உட்படுத்தலாய் மாற வேண்டும். நாளவான்கள் அகாயமற்ற ஒளியைப் போல பிரகாசிக்கிறது போல ஆண்டருக்கு பயந்து நாமும் இயேசுக்காக நாம் செயல்பட வேண்டும். அப்போ புத்திமான் மடிந்து போகிறான், நீதிமான் மடிந்து போகிறான், புத்திமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் படிக்கிறோம். தீங்கு நாள் வர்றதுக்கும்பாக எடுத்துக்கொள்ளப்படான்னு சிந்திப்பார்கள் சொல்லப்படும். இந்த கடைசி நாட்களில் கூட நாமளும் கூட பலவிதமான தீங்குகளை நாம் பார்க்குறோம். இந்த கொரோனா வைரஸ்னாலே அநேக மக்கள் உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்கள் மறித்து விட்டார்கள். எத்தனையோ மக்கள் இந்தியாவில் மறித்து விட்டார்கள். எத்தனையோ மக்கள் அதில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது சோதனம். அப்போ ஆண்டவர் கிருபையிலே நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அப்போ எதற்காக நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாமும் கூட இந்த சகோதரி இயேசுக்கா எப்படியெல்லாம் பிரயாசப்படுறாங்களோ அதை பற்றி கேள்விப்பட்ட நாமும் கூட அதை கேள்விப்பட்டு நின்று விடாதபடி நானும் இந்த உலகத்தில் இயேசுக்காக நான் வாழ்வேன், சாட்சியாக ஜீவிப்பேன், அநேகரை நீதிக்கு உட்படுத்துவேன் என்று சொல்லி நாமும் கூட நல்ல தீர்மானத்தோடு நம்முடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுவோமாக. தேவன் தாமே அதுக்கு நம்மளால் உதவி செய்வதாக ஸ்தோத்திரம். பார்ப்பேனே நேசரை நான் ஆர்ப்பரிப்பேன் நானும் அந்நாள். பார்ப்பேனே நேசரை நான் ஆர்ப்பரிப்பேன் நானும் அந்நாள். தீர்த்தாரேன் கண்ணீர்கள் யாவும் சாற்றுவேன் நான் துதியே துதியே. தீர்த்தாரேன் கண்ணீர்கள் யாவும் சாற்றுவேன் நான் துதியே துதியே. பார்ப்பேனே நேசரை நான் ஆர்ப்பரிப்பேன் நானும் அந்நாள். பார்ப்பேனே நேசரை நான் ஆர்ப்பரிப்பேன் நானும் அந்நாள். சோத்ரம் 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 சோத்ரம். கர்த்தர் கிருபையாய் ஆண்டவர் தாமே அவனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு கிறிஸ்துவுக்கு நல்ல ஒரு பொருட்சவராக விளங்கும்படியாக அவர்களுக்கு உதவி செய்தபடியாக நன்றி சோதரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். ஆமேன். ஆண்டருக்காகவும் ஒளித்துக்காகவும் கர்த்தருக்காகவும் சத்தியத்துக்காகவும் இலைப்படையாமல் பிரயாசப்பட அவளுக்கு அந்த கிருபைகளுக்காக அதிலே சோதரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். ஆமே. தன்னை வியாதி நேரத்திலும் கூட ஆண்டரோட ஐக்கியத்தை அவர்கள் பாதுகாத்துக்குள்ள உதவி செய்தபடியாக சோதரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். நம்பிக்கையோடு கிறிஸ்துக்குள்ள தங்களுடைய ஓடத்தை ஓடி முடிக்கிறபடியாக சோதரிப்போம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அந்த குடும்பத்தார் அருமையான குடும்பத்தார் ஆறுதப்படுத்தணும், ஆறுதப்படுத்தணும். தேவன் தாமே தொடர்ந்து அந்த அவங்களுடைய வழியிலே தம்முடைய அந்த குடும்பத்தான் பிள்ளைகள் சென்று ஆண்டவரை சந்திக்க நம்ம எல்லாரும் ஆயத்தப்படுத்த முடியாத சோதரிப்போம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். சகல மகிமை கத்த கொடுத்த சோதரிப்போம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஜோமனும் பரிசுத்தமுள்ள பிதாவே, நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் நாங்கள் கத்தாவே இந்த அடக்க ஆராதனைகளை பங்கு பெறும்படி நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காகவும் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சகோதரி விஜய் குறித்து நாங்கள் சாட்சிகளை கேட்டோம். ஆண்டவரே, இந்த பூமியில் அநேகர் மரிக்கிறதுண்டு. ஆனால் இயேசுவை சிலர் அறிந்து ரட்சிக்கப்பட்டவர்களாய் மரிக்கிறார்கள். சிலர் இயேசுவின் நாமத்தை அறியாமலே மரித்து போகிறார்கள். ஆனால் சௌரி குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம். அவர்கள் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு
கர்த்தருக்காக வைராக்கியமாய் பிரயாசப்படக்கூடிய ஒரு உன்னதமான தரிசனங்களை, வெளிப்படுத்தல்களை, வைராக்கிய வாஞ்சையை நீர் அபிஷேகத்தினால் அவைகளை பெற்றுக்கொள்ளும்படி நீர் அவர்களுக்கு உதவி செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய மனக்கண்களை பிரகாசிப்பித்தபடினால் பரிசுத்தவான்களோடு இசைந்திருந்து ஆண்டவரே, ஊரும் ஆரோனும் மோசேயுடைய கைகளை தாங்கி பிடித்தது போல இந்த சகோதரியும் கூட ஊழியத்திலே அதிகமாய் பிரயாசப்பட்டவர்கள் என்று நாங்கள் கேட்டோம். மெய்யாகவே இந்த கடைசி நாட்களிலே அநேக தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தாவே, இவருடைய ஸ்தானத்தில் இப்படியாய் ஜெபிக்கிற மனுஷர்களை, ஊழியத்திலே பிரயாசப்படுகிறவர்களை கர்த்தர் எழுப்பும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர்கள் பூமியிலே ஜீவித்திருந்த நாட்களிலே அநேகரை நீதிக்குட்படுத்துகிற ஞானமுள்ள ஒரு ஸ்திரீயாய் ஜீவிக்கும்படி நீர் அவர்கள் கொடுத்த அளவற்ற கிருபைக்காகவும் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த வீட்டார் அனைவரையும் கூட இந்த மாதிரி சத்தியத்திற்குரிய வைராக்கியமுடைய அபிஷேகமுடையவர்களாய் மாற்றும். இந்த சாட்சியை கேட்ட எல்லாரையும் ரட்சியும் இந்த உன்னதமான அனுபவங்களை பெற்றுக்கொண்டு நாம் அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனபடினால் தேவ ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டால் போதாது, சத்தியத்திலே சபையிலே ஐக்கியமாயிருந்தால் போதாது, சத்தியத்துக்காக பிரயாசப்படவும் பாடுபடவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களாய் ஆண்டவரே மாற்றப்படவும் கர்த்தர் உம்முடைய பிள்ளையை கொண்டு கொடுத்ததான சாட்சிகளை மூலம் ஒவ்வொரு உணர்த்தப்படவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள நட்சத்திரத்தைப் போல என்றென்றைக்கும் பிதாவின் ராஜ்யத்தில் அப்படியாய் பிரகாசிப்பார்கள் என்றும் நாங்கள் தியானித்தோம். ஆனபடினால் ஆண்டவரே, உமக்கு பயந்து சத்தியத்தை கை கொண்டு நடப்பது ஞானம் என்று மாத்திரமல்ல, நாங்கள் உம்முடைய ஞானத்தை பெற்று அநேகரை சத்தியத்துக்குள்ளே நீதிக்குள்ளே நடத்துகிறவர்களாய் மாதிரிகளாய் ஜீவித்து ஊழியத்தின் நிமித்தம் சத்தியத்தின் நிமித்தம் பிரயாசப்பட்டு அநேகரை ரட்சிப்புக்குள்ளே நடத்த ஆண்டவரே, இந்த இடத்தில் வந்த எல்லாரையும் கிருபையினாலும் வல்லமையினாலும் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சியும். உம்முடைய வார்த்தையினால் எல்லாருக்கும் ஆறுதலும் ஆண்டோருக்காய் ஜீவிக்கக்கூடிய வைராக்கியத்தையும் அபிஷேகமாய் கிருபையாய் தரும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இருக்கிற ஊழியங்களையும் ஆசீர்வதியும். அந்த வீட்டாரை ஆறுதல் படுத்தும். சத்தியத்தை கை கொண்டு இப்படியாய் ஜீவித்து அதிசீக்கிரமாய் நீர் வெளிப்பட போகிறீரே, அந்த நாளுக்கென்று எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, விசேஷமாய் அந்த குடும்பத்தாரை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. இப்போது இந்த பெட்டியில் அவங்க சரீரத்தை நம்ம அடக்கிறதுக்காக பெட்டியில் மாற்றுவார்கள். எல்லாரும் அமைதியாக இருக்கும். சோதம். சந்திப்போம்.
ஒரு காரியத்தின் சுகத்தை காட்டிலும் அதனுடைய முடிவு நல்ல சொன்னபடி பெருமைகளை காட்டும் பொறுமையுள்ள உத்தமன் சொன்னபடி தேவன் தாமே அவர்களுக்கு நல்ல ஒரு முடிவை கட்டிவிட்டார். அவங்க வந்ததான எல்லா கஷ்டங்கள் மத்தியிலும் கூட வாழ்க்கையில் வந்து எல்லா பாடலும் சோதனை மத்தியிலும் பொறுமையோடு அவங்களுக்கு வந்து முடியாத சோதரிப்போம். உத்தமனை நோக்கி பார்த்து செமையான பார்த்து அது மனுஷனுடைய முடிவு சமானம் சொன்னபடி கற்ற சமானமான முடிவை கட்டினுடைய ஆகத்திலே சோதரிப்போம். இந்த நாட்களிலே செம்மையாகவும் உத்தமமாக ஜீவிக்க சோதரிப்போம். சோதரம் விருந்து விட்டு போதை பார்த்திலும் துன்ப விட்டு போவதனாலும் ஒரு மனுஷனுடைய முடிவுமே காணப்படும் என்று சொல்லப்படும். அப்போ இந்த ஜனநாளை காட்டும் மறுநாள் நல்ல சொல்லப்படும். அப்போ உண்மையாகவே ஒரு மனுஷனுடைய முடிவு இதில் காணப்படுகிறது. அப்போ நம்முடைய முடிவு சமானமாகவும் நம்ம முடிவு நல்லதாய் காணப்பட வேண்டும். அக்காலத்திலே சோதரிப்போம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 24 முதல் 29 வரை வாசிப்போம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாயத்தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பின விசுவாசி இருக்கு நிச்சயம் உண்டு. அவன் ஆக்கினைக்கு திருப்பி விடாமல் மரணத்தை விட்டு ஜீவனுக்கு உட்பட்டுக்கிறான் என்று இயேசு சொன்னார். ஸ்தோத்திரம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் மூலமாய் நம்முடைய ஆத்மாவிலே இருக்க மரணம் நீக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு எதுவாய் நாம் மாற்றப்படுகிறோம். தேவனுடைய நியாயத்தீர்ப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் நாம் மாறுகிறோம். அது ஸ்தோத்திரம். அப்போ உலகத்தில் ஆதாம் தொடங்கி எல்லாரும் மறிக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கூட இந்த உலகத்தை விட்டு மறித்து அளவு சென்றிருக்கிறார். அவர் மாம்சம் சரித்து வந்தனாலே அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவர் நமக்காக மரித்தார். பாவம் இல்லாமல், பாவம் அறியாமல், பாவம் செய்யாமல் மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு சென்று விட்டார். அதுபோல் நானே உயிர்த்தெழும் ஜீவனுமாகிறேன் என்று சொன்னார். என்னை விசுவாசிகள் மரித்தாலும் பிழைப்பான். அதுபோல் இந்த சகோதரர்கள் கூட ஆண்டவரை விசுவாசித்து மரித்திருக்கிறார்கள். இவர்கள் ஜீவனோடு மறுபடியும் சரீரத்தில் கூட எழும்புவார்கள். ஆத்மாவிலே ஜீவனோடு பரலோகத்தில் இருக்கிறார்கள். சரீரத்தில் விட மரணம் அடைந்தாலும் இந்த சரீரமானது உயிர்த்தெழும். அப்போ இயேசு உயிர்த்தெழுந்ததுனாலே நம்மளும் உயிர்த்தெழ முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டாகிறது. இயேசு எப்படி மரித்தார்? அவர் நமக்காக அவர் மரித்தார். அதுபோல் நாம் இயேசுக்காக மரிக்கும்போது நாமும் கூட உயிர்த்தெழ முடியும். நல்ல வரிசையிலே நாம் காணப்பட முடியும். மகிமையான உயிர்த்தலை நாம் பங்கடைய முடியும். இந்த சரீரமானது நாம் அடக்கம் பண்ண பிறகு கொஞ்ச நாளிலே மண்ணோடு மண்ணாக மாறிவிடும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையிலே வெளிப்படும் போது இந்த சரீரமானது அது நீக்கப்பட்ட சரீரமாக்கினாலே இயேசு ரத்தினாலே ஒரு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பசுத்தாய் பெற்ற சரீரமாய் இயேசுக்காக பாடுபட்ட சரீரமாக்கினாலே சரீரமானது மகிமையான சரீரத்தை பெற்றுக்கொள்ளும். அதான் இயேசு சொன்னார், நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடைய முடியாகவும் எழுந்திருக்கிறாவும் தீமை செய்வர்கள் ஆக்கினை அடைய முடியாது எழுந்திருக்க புறப்படாது. அப்போ உயிர்த்தலை பற்றி இயேசு பேசுகிறார். அப்போ எல்லா மனுஷரும் அடக்கம் பண்ணப்பட்டாலும் அவங்கவுங்களுக்கு எல்லாருக்கும் உயிர்த்தலை உண்டு. ரசிக்கப்பட்டவங்களுக்கு உண்டு, ரசிக்கப்படாதவர்களுக்கு உண்டு. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாம் தேவனுடைய பிள்ளையாக மரிக்கும்போது நல்ல உயிர்த்தலை நாம் பங்கடைவோம். ஆக்கினை தீர்ப்பு நமக்கு இல்லை, மரணம் இல்லை. அதனால் இந்த சகோதரர்கள் கூட நமக்கு முந்திக் கொண்டு இந்த மகிமையான ஒரு சரீரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்பிக்கையோடு மரித்திருக்கிறார்கள். நாம் இப்போது விசுவாசத்தோடு இவர்களை அடக்கம் பண்ண போகிறோம். ஒரு விதையை போல இவர்களை விதைக்கப் போகிறோம். கர்த்தராகிய இயேசு மகிமையில் வெளிப்படும் போது கடைசி எக்காலம் துடிக்கும் போது பிரதான தூதனோட சத்தத்தோடு எக்காலத்தோடு இயேசு வருவார். அப்போது இவர்களுக்கு முதலாவது நமக்கு முன்பாக ஒரு சரீரத்தில் முதலாக எழுந்து கிறிஸ்துவை சந்திக்க முடியாது ஆயத்தப்படுவார்கள். அந்த நம்பிக்கையோடு நாம்
ஒரு அடக்கம் பண்ணுகிறோம். நாமும் கூட இந்த முடிவை நாம் சிந்தித்துக் கொள்வோமாக. ஸ்தோத்திரம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஆமே. 1 கொரிந்தியர் 15 நாம் வசனம் வாசிக்கிறோம். 50 வசனம் முதல். சகோதரரே, நான் சொல்கிறது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சோதிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமை சோதிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாமெல்லாம் நித்திரை அடைவதில்லை. ஆகிய கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாமெல்லாம் மறுமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மனிதர் அழிவில்லாத எழுந்திருப்பார்கள், நாமும் மறுமாக்கப்படுவோம். அழிவுள்ளதா இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான சாவாமையும் தடுத்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதா இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான சாவாமையும் தடுத்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விடுக்கப்பட்ட என்ற இறுதிய வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பல நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்க தேவன் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆரம்பத்தை யார் அசட்டை செய்யலாம்? அப்படி அவங்களுடைய ஒருவேளை பூமியில ஒரு சாதாரணமாக பிறந்திருந்தாலும் அற்பமாக இருந்தாலும் ஆண்டவர் தாமே இயேசுவை தெரிந்து கொள்ளாலே அவருக்கு மகிமையான காரியங்களை செய்து ஒரு மகிமையான முடிவை கட்டளையிட்டு சோதரிப்போமா. தேவன் இந்த அழகான பங்கு எல்லாரையும் ஆசிரிக்க முடியாத சோதரிப்போம். குடும்பத்தாரை தொடர்ந்து சக்திகளை உறுதிப்படுத்தி பாதுகாக்க முடியாத சோதரிப்போம். ஆமீன். ஆண்டவர் வசனத்தை கேட்ட ஒருவராக அவர்கள் ரசிக்கப்படாமல் போகக்கூடாது, நடந்து போகக்கூடாது, அவங்களும் பரலோகத்துக்கு தெரிந்து கொள்ள சோதரிப்போம். ஆசமா நடத்தி வந்தபடியாக சோதரிப்போம். எல்லாருடைய பிரயாணங்களை தொடர்ந்து போற பிரயாணம் கத்து பாதுகாக்க முடியாத சோதரிப்போம். பேசி நல்ல ஆண்டவரை 2 பேரும் சோதிக்கிறோம் சோதிக்கிறோம். ஆண்டே சோத்திரம் சோதரி சரி நம்மளுக்காக சோத்திரம். திருப்பியாவுடைய நம்முடைய பாத்திரமாய் தெரிந்து கொண்டு வச்சிட்டு அபிஷேகித்து இந்த பரிசுத்த இதை கொண்டு வந்து ஆண்டை கடைசி வரை இயேசுக்காக ஜீவித்து ஒழித்துக்காக செத்துக்காக ஆண்டுக்காக பிரயாசப்படும் நல்ல போராட்டத்தை போராட வந்தபடியாக சோத்திரம். கடைசி நாட்கள் வியாதி நேரத்தில் கூட பொறுப்புகளை எல்லாம் சகித்துக் கொள்ளவும் காசு கொடுக்க சோத்திரம். அவனுக்கு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவனுடைய கிறிஸ்துக்குள்ள ஓட்டத்தை தேமாக நிறைவேற்ற முடியாத சோத்திரிக்கிறோம். அவனை நன்றியோடு மகிமைப்படுத்துகிறோம். அவருடைய கட்டா குடும்பத்தில் அவர் கணவர் மற்றும் பிள்ளைகள் விட்டார் எல்லாரும் குடும்பத்தார் அனைவரையும் ஆறுதல் படுத்தும். அவனுடைய உங்களுடைய இனத்தாரெல்லாம் ஆறுதல் படுத்தும். கடற்கான வந்து எல்லாரையும் ஆசீர்வதியும். அவனுடைய ஒரு திருப்பி பெற பிரயாணம் கூட தொடர்ந்து நாங்கள் இயேசுவை சேவித்து சந்திக்க ஆயத்தப்படுத்தும். சகல மகிமை நீ எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். நீ சீக்கிரமாய் மகிமையில் வெளிப்படும் போது சௌரியரும் கூட மகிமையில வீழ்த்தல் வாழ் நம்பிக்கையோடு நாங்கள் அடக்கமான உதவி செய்ய சோத்திரம். அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள காணப்பட உதவி செய்யும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கருவியாக சோத்திரிப்போம். சகல மகிமை ஆண்டுகளுக்கு சோத்திரிப்போம். குமார் பசுத்தானகா சோத்திரிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இந்த கிருபையும் இதாவது அன்பும் பசுத்தானின் ஐக்கியமும் காவலும் நம்மோடும் குடும்பத்தாரோடும் சதா காலம் இருப்பதாக. அல்லேலூயா.